First of all, welcome to Surya Network. In the course, full and full Palo Alto firewall base பண்ணி தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இது Palo Alto பேட்ச் நைட் 10 to 12 டோட்டலாக ஒரு 15 to 20 கிளாஸஸ் வந்து மூவ் ஆனோம். இன்னைக்கு ஃபயர்வாலோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்க்க போறோம். இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து Palo Alto அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு ஃபயர்வாலோட இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த ஃபயர்வால் டாபிக் உங்களுக்கு புரியணும்னா எலிஜிபிள் இருக்கணும். எலிஜிபிள் என்னன்னா, ஒன்று நீங்கள் சிசிஎன்ஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நம்ம இன்ஸ்டியூட்ல தான் முடிச்சிருக்கணும்னு கிடையாது. எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல வேணாலும் இல்லை ஓன் செல்ஃபாக கூட லேர்ன் பண்ணிருக்கலாம். சிசிஎன்ஏ மஸ்ட் ஆனால் சிசிஎன்ஏ முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ரியல் டைமில் ஒர்க் பண்ணிருக்கணும். ரெண்டுத்துல எதனா ஒன்று மஸ்ட். ரெண்டுமே இல்லைன்னா மேபி இந்த டாபிக்ஸ்லாம் புரியுமானா இட்ஸ் ரியலி காம்ப்ளிகேட்டட். ஒன்று சிசிஐ முடிச்சிருக்கணும், இல்லைன்னா ரியல் டைமில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி, இப்போ ஒரு கம்பெனிக்கு ஃபயர்வால் ஏன் வாங்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ ஏற்கனவே நீங்கள் ரவுட்டிங், ஸ்விட்சிங், ஐபி, மேக்கு, ஸ்விட்சு, ரவுட்ரு அந்த நாலேஜ் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கணும் சொல்லப்போனால். சரி, நான் ஒரு சின்ன கம்பெனி நெட்வொர்க் ஒன்று டிசைன் பண்ணுறேன் பாரு. ஒரு ஒரு 6 பீசஸ் இருக்கு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எல்லாரையும் ஒரு ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என் கம்பெனிக்கு ஒரு எட்ஜ் ரவுட்டர் நடுவில் ஸ்விட்ச் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு எட்ஜ் ரவுட்டர். தென் உள்ள கண்டிப்பா நீங்க பிரைவேட் ஐபி தான் அசைன் பண்ணணும். இங்க ஐம் யூசிங் 192.168.1 நெட்வொர்க்ல யூஸ் பண்ணிக்கலாம் /24. இங்க 192.168.1.1 ஐபி நீங்க டிஹெச்சிபி வச்சு ரிலீஸ் பண்றீங்களோ இல்ல ஸ்டாட்டிக்கா கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஃபார்மேட். இன்கேஸ் உங்களுக்கு வேன் கனெக்ஷன் வேணும் சார், நான் அந்த வேர்ல்டில் எந்த டிவைஸ் கிட்ட வேணாலும் நான் பேசணும் அப்படின்னா யூ வாண்ட் டு டேக் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரம் ஐஎஸ்பி. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏசிடி கிட்ட பே பண்ணி லிங்க் வாங்கிக்கிறேன். அப்போ நான் பே பண்ணிட்டேன்னா அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒரு கேபிள் தருவாங்க, ப்ளஸ் ஐபி வந்து தருவாங்க. அந்த ஐபிக்கு பேர் தான் பப்ளிக் ஐபி. இங்கே நான் 20.1 ஐபி இருக்கு, இங்கே 20.2 இருக்கு. 20.1 ஐபி எனக்கு ஐஎஸ்பி கொடுத்த பப்ளிக் ஐபி. சாரி, இங்கே 2ல 20.1 ஐஎஸ்பி கொடுத்த பப்ளிக் ஐபி. இன்னொரு விஷயம், அது டைனமிக் பப்ளிக் ஐபி. இன்னைக்கு 20.1 இருக்கு, நாளைக்கு என் கம்பெனிக்கு 20.1 இருக்குமானா தெரியாது, அது டைனமிக். இப்போ இந்த ரவுட்டர்ல நீங்க என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா ப்ராப்பரா ரவுட்டிங் பண்ணணும். பிளஸ் ப்ராப்பரா நேட்டிங் பண்ணணும். ரவுட்டிங்கையும் நேட்டிங்கையும் ஒழுங்கா இந்த ரவுட்டர்ல பண்ணி முடிச்சிங்கன்னா உள்ள இருக்க கம்பெனிக்கு இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா நெட்வொர்க்கும் ரீச்சபிலிட்டி கிடைச்சிடும்.
அதுவே இந்த எட்ஜ் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வேன் நெட்வொர்க் கிடைக்காது, லேன் நெட்வொர்க் மட்டும் கிடைக்கும். சின்ன கம்பெனியா இருந்தா இவ்வளவுதான் செட்டப். சார் நான் ஒரு சின்ன ஒரு 6 பிசி வச்சிருக்காங்க சார் என் கம்பெனிலனா, இதான் செட்டப்ல. ஒரு 6 பிசி பிரைவேட் ஐபி ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸ்விட்ச்ல இருந்து ஒரு எட்ஜ் ரவுட்டர், அதுல பிரைவேட் ஐபி இருக்கும், பப்ளிக் ஐபி இருக்கும். அந்த எட்ஜ் ரவுட்டர்ல டிஃபால்ட் ரூட் போட்டிருப்பாங்க, பிளஸ் டைனமிக் ஓவர்லோட் நேட் போட்டிருப்பாங்க. போட்டா நெட் வந்துடும். என்ன சுரேன் ஏதோ பேசுறீங்களே ஒண்ணுமே புரியலனா, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் கோர்ஸ். பிகாஸ் இதுதான் எலிஜிபிள், இதுதான் மேண்டிட்டரி. நாட்டிங்னா என்னன்னு தெரியணும், ரவுட்டிங்னா என்னன்னு தெரியணும், இன்டர்நெட் கனெக்ஷன் என்னன்னு தெரியணும், பிரைவேட் ஐபினா என்னன்னு தெரியணும், பப்ளிக் ஐபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இங்க வந்து இன்கேஸ் சார் பப்ளிக் ஐபினா என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இது செகண்ட் லெவல் ஆஃப் கோர்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் கிடையாது. நீங்க தாண்டி வந்துட்டீங்க, சிசிடிவி தாண்டி. சரி, இது சின்ன கம்பெனி. இதுவே கொஞ்சம் பெரிய கம்பெனியா இருந்துச்சுன்னா அங்க மேனேஜபிள் ஸ்விட்ச் உள்ள வந்துடும். மேனேஜபிள் வந்தா வீலான் வரும், வீலான் வந்தா ட்ரங்க் வரும், ட்ரங்க் வந்தா டேகிங் ப்ரோட்டோகால் உள்ள வரும், ட்ரங்க் வந்தா டியூல் ட்ரங்க் போடணும் ஃபெயில் ஓவருக்கு. அப்போ எஸ்டிபி வரும், லூப் வரும், எஸ்டிபி வரும், ஈத்தர் சேனல் வரும். அதுக்கப்புறமா நீங்க படிச்ச எல்ஏசிபி ஈத்தர் சேனல், பிஹெச்பி ஈத்தர் சேனல், இன்டர் வீலான் கம்யூனிகேஷன் வரும், வீலான் டு வீலான். அதை நீங்க எஸ்பிஐ பண்ண போறீங்களோ ரவுட்டர் ஸ்டிக் பண்ண போறீங்களோ, ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துக்க போறவங்க யாருன்னா அவங்களுக்கு பேர் தான் நெட்வொர்க் இன்ஜினியர். நம்ம கோர்ஸோட டார்கெட்டே வேற. இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிறதுக்கு கிடையாது, அந்த ரெசிக்னேஷன் வேற. அப்ப நெட்வொர்க் இன்ஜினியர் தான் என்ன பண்ணுவாங்க, வீலான்ஸு, ட்ரங்க்கு, ஈத்தர் சேனல், ரவுட்டிங்கு, ஸ்விட்சிங்கு, நேட்டிங்கு, இது எல்லாத்தையும் ஒரு நெட்வொர்க் டீம் பார்த்துக்கும். சரி, இந்த நெட்வொர்க் டீம் என்ன படிச்சிருப்பாங்க? ஒரு கோர்ஸ் படிச்சா போதும், சிசிஎன்ஏ, சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். ஒழுங்கா படிச்சுட்டா சின்ன கம்பெனில வீலான்லாம் போடாம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிடுவாங்க, பெரிய கம்பெனில சப்நெட்டிங் பண்ணிருப்பாங்க. VLAN, DHCP, DHCP ரிலே, ஆக்டிவ் டைரக்டரி, லினக்ஸ் வெப் சர்வர், விண்டோஸ் வெப் சர்வர் எல்லாம் போட்டு ஃபார்ம் பண்ணி. ஓகே, எப்படியோ ஃபார்ம் பண்ணிட்டீங்கப்பா. இப்ப கதை என்னன்னா, என்கிட்ட சிசிஎன்ஏ படிச்ச ஸ்டூடெண்ட்னால தாராளமா இதை ஃபார்ம் பண்ண முடியும். இன்னும் நல்ல சிசிஎன்ஏ எங்ககிட்ட படிச்சிருந்தீங்கன்னா, தெளிவா சிசிஎன்ஏ படிச்சிருந்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு வெப் சர்வர் இருக்கு. ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். அவரோட ஐபி 192.168.1.10 பிரைவேட் ஐபி. உள்ள ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிருக்கு. ஸ்விட்சில் கொடுத்தாச்சு, கேபிள்லாம் ஏற்கனவே ஸ்விட்சில் இருக்கு. இப்போ வெளியே இருந்து இந்த வெப்சைட்டை கேட்டு வருவாங்க. ஓகே, நான் அந்த வெப்சைட்டை வெளியே தரணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒழுங்கா சீசனை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். தெரியுமா என்ன பண்ணும்? ஸ்டாட்டிக் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணும். ஸ்டாட்டிக் ஒரு வார்த்தை வந்து ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் நாட் பண்ணும். ஸ்டாட்டிக் நாட். இன்னும் ஒரு வார்த்தை, ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் நாட்டிங். ஸ்டாட்டிக் ஐபி. ஓகே, யாரோ ஒரு ஆள் இருக்காங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் we want to buy a static public IP. டைனமிக் பப்ளிக் ஐபி வச்சுலாம் தர முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஐஎஸ்பி கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாட்டிக்கா பப்ளிக் ஐபியை வாங்கணும். இமேஜின் 20. அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி சரி இந்த ஐபிக்கு நீங்க அந்த சர்வர் ஐபியை மேப் பண்ணணும். அதுக்கு பேர் டைனமிக் ஓவர்லோட் நாட் கிடையாது, அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் நாட். அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா 192.168.1.10க்கு 20.10 நீங்க ஸ்டாட்டிக்கா நாட் போடணும். போட்டுட்டு அப்புறமா வெளியே இருக்க கிளைண்ட் கிட்ட இந்த 20.10ன்ற பப்ளிக் ஐபி கொடுக்கணும். பிரைவேட் ஐபி தரக்கூடாது, 20.10 பப்ளிக் ஐபி வெளியே கொடுக்கணும். அப்படி 20.10 பப்ளிக் ஐபி கொடுத்துட்டீங்கன்னா யாரெல்லாம் 20.10 ஹிட் பண்றாங்களோ அது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா சர்வருக்கு நேட்டாய் உள்ள வரும். இது எல்லாம் நீங்க சிசிஎன்ஏல பார்த்த டாபிக், புது டாபிக்லாம் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லி கொடுத்தாச்சு. இந்த 20.10 பப்ளிக் ஐபியை இன்கேஸ் வெளியே இருக்கவங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால குளோபல் ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் டிஎன்எஸ் கிடையாது.
அப்போ குளோபல் டிஎன்எஸ் காண்டாக்ட் பண்ணி இந்த 20.10 பப்ளிக் ஐபிக்கு www.surainetwork.com infosys.com அப்படின்னு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வேலையை முடிப்பீங்க. இது வழியும் பார்த்தது தான் உங்களுக்கு ஜாப் கிடைச்சா நீங்க பண்ண போறது. நெட்வொர்க் டீம், ரவுட்டிங் ஸ்விட்சிங் டிபார்ட்மெண்ட்னு வாங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்னு வாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம நம்ம இந்த கோர்ஸ்க்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன். இந்த கோர்ஸ் ஃபயர்வால் அப்படின்றது ஒரு சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் படிக்கக்கூடாது, என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நெட்வொர்க்கை டிசைன் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ நான், ராகுல், ஹேமந்த் சார், தென் வேற யாரா இருக்கீங்களான்னு தெரியல என் பேட்ச்ல. ஒரே நிமிஷம், எப்படி தெரியல பார்க்கலாம். அப்போ நான் இருக்கோம், ராகுல் இருக்கோம், ஹேமந்த் சார் இருக்கோம். நாங்கள் எங்கே இருக்கோம்னா அவுட் சைட் ஆஃப் எ கம்பெனி. நாங்கள் நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கோம். அதில் ஒரு ஸ்பெஷலான கோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்என்இஹெச். எஸ்என்இஹெச் என்றால் என்ன? ஓகே, பரவாயில்ல, ஏதோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகேவா? ஸோ நான், ராகுல் சார் இருக்கட்டும், ஹேமந்த் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வேற யார் படிச்சிருக்கீங்க தெரியல இப்போ இந்த பேட்ச்ல இருக்கவங்க, சுரேன் நெட்வொர்க் எத்திக்கல் ஹேக்கிங். அது எத்திக்கல் ஹேக்கிங் தான், நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு பிடிச்ச டாபிக்லாம். ஸோ சுரேன் நெட்வொர்க் எத்திக்கல் ஹேக்கிங் நாங்களும் படிச்சிருக்கோம். எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, ஆஸ் அ ஹேக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, எங்களுக்கு உங்கள் கம்பெனியில் இருக்க ரிசோர்ஸை அன்ஆத்தரைஸ்டாக நாங்கள் எடுக்கணும். அன்ஆத்தரைஸ்னா என்ன? நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சுருப்பீங்க, உங்கள் வெப்சைட்டு இவருக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு வச்சுருப்பீங்க, நிறைய வச்சு பண்ணியிருப்பீங்க. நான் எப்படியாவது உங்கள் கம்பெனியில் இருக்க சர்வரை டவுன் பண்ணணும். ஓகேவா? எப்படியாவது உங்கள் கம்பெனியில் இருக்க இன்ஃபர்மேஷனை நான் வெளியெடுக்கணும். அப்போது ஒரு ஹேக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஹேக்கிங் கோர்ஸ் படிப்பாங்க. ஏகப்பட்ட அட்டாக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஓஎஸ். டிஓஎஸ் அப்படின்னு லிசன், டிஓஎஸ்னு ஏன்னா அதான வேடிக்கை பார்க்கக்கூடாது. சீசனே படிக்க சொல்ல டிஓஎஸ் ஏற்கனவே காமிச்சேன், அன்னைக்கு புரிஞ்சுதோ புரியலையோ அது தேவையில்லாதது. ஃபயர்வால் உள்ள வந்துட்டு நான் டிஓஎஸ்ன்னு சொன்னேன்னா அது புரிஞ்சே தீரணும், அதை ஞாபகம் வச்சே தீரணும். இன்னும் 10 நிமிஷத்துல திருப்பி டிஓஎஸ்னா நான் கேட்பேன், விளையாட்டு கிடையாது. அப்போ டிஓஎஸ்ன்றது ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. டினியல் ஆஃப் சர்வீஸ். இந்த டினியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சர்வருக்கு மல்டிபிள் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு அந்த சர்வரோட லோடு அதிகப்படுத்துது. சரி, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் சைட் போறீங்க, எக்ஸாம் ரிசல்ட் சைட் ஏன்னா இருக்கா பார்ப்போம். எக்ஸாம் ரிசல்ட் ஏன்னா ஓப்பன் ஆகும் சம்திங், இது ஒரு எக்ஸாம் இது. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் சைட் இருக்கு, அவங்க யூஆர்எல் வாங்கியிருக்காங்க tnresult.nic.in. அப்போ இந்த யூஆர்எல் எதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க? குளோபல் டிஎன்எஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த பப்ளிக் ஐபியை ஒரு மேப் பண்ணி பிரைவேட் ஐபிக்கு மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி நடக்கிற கதை, அதெல்லாம் சிசேனி. இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம் சைட் எப்போ டவுன் ஆகும்னு நினைக்கிறீங்க? நார்மலா இன்னைக்கு அல்ல நாளைக்கு 10 மணிக்கு 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஓப்பன் பண்றாங்க, ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா 10லேருந்து 10:15 பாதி பேருக்கு லோடே ஆகுது. ஒரு சில பேர் ரிசல்ட் வரும், ஒரு சில பேர் ரிசல்ட் காமிக்காது, பேஜ் கிடைக்காது, யூஆர்எல் போடுவாங்க கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா அந்த டைம்ல நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட் ரொம்ப அதிகம், அத்தனை பேரும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா காலையில 8 o'clock இருந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க எப்போ ரிசல்ட் போடுவாங்கன்னு. அப்போ போட்டோன்னு அவ்வளோ லோடு வருது, அந்த சர்வர்னால தாங்க முடியாது. அப்போ அந்த சர்வர் என்ன பண்ணோம்னா பாதி பேருக்கு ரிப்ளை பண்ணாது, ஒரு சில டைம் யாருக்கும் ரிப்ளை பண்ணாது, கொஞ்ச நேரம் இது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, சர்வர் டவுனுன்னு. அதான் வார்த்தை, சர்வர் டவுன், வெயிட் பண்ணுவோன்னு. அப்போ அதுக்கு பேர் தான் டினைல் ஆஃப் சர்வீஸ். ஆனா அது எதர்ச்சியா நடந்தது, அது நார்மலா நடந்தது, அது அட்டாக்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு, நிறைய ரிக்வெஸ்ட் ஒரு ஆள் மூலமா வரல, ஒரு ஆள் நிறைய ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது, நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சர்வர் டவுன் ஆச்சு.
அதுவும் அதுக்கு பேர் என்னது? டிஓஎஸ் தான். ஒத்துக்க மாட்டாங்க அட்டாக் பண்ணா, அதுவும் டிஓஎஸ் தான். ஆனா அது நார்மலா நடந்தது, அதனால டிஓஎஸ் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கேன்னா, பேக் எண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இட் வில் ஜென்ரேட் த்ரீ வே ஹேண்ட்ஷேக். த்ரீ வே ஹேண்ட்ஷேக் கிடையாது, எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக். அதை நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போதைக்கு த்ரீ வே ஹேண்ட்ஷேக்னு இருக்கு. நான் சிங்க் அமைச்சிருப்பேன், அவர் எனக்கு சிங்க் பிளஸ் அக்னாலஜ் நினைச்சிருப்பாரு, நான் அதுக்கு அக்னாலஜ் நினைச்சிருப்பேன், எனக்கு பேஜ் வந்திருக்கு. நான் திருப்பி அவர் கூட த்ரீ வே ஹேண்ட்ஷேக் போடணும்னு என்ன பண்ணணும்? இன்னொரு டேப் ஓபன் பண்ணி இங்க பாரு, இதெல்லாம் தெளிவா கத்துக்குங்க. இன்னைக்கு கிளாஸ் 2 மணிக்கு கூட முடியும், ஆனா நல்ல நாலேஜ். தூங்கிறாரு. இப்போ என் பிசில இருந்து 2 த்ரீ வே ஹேண்ட்ஷேக் அந்த சர்வர்ல ஓபன் ஆயிருக்கு. எப்படி சொல்றேன்? நான் 2 டேப் ஓபன் பண்ணிருக்கேன். அப்ப எத்தனை த்ரீ வே ஹேண்ட்ஷேக்? 2 த்ரீ வே ஹேண்ட்ஷேக். அப்ப நான் 10 டேப் ஓபன் பண்ணி 10 த்ரீ வே ஹேண்ட்ஷேக் போட்டு அந்த சர்வருக்கு லோடு அதிகப்படுத்த என்னால முடியும். 10 த்ரீ வே ஹேண்ட்ஷேக்லாம் சர்வர்ல டவுன் ஆகாது. 100 டேப் ஓபன் பண்ணி 100 த்ரீ வே ஹேண்ட்ஷேக் அந்த சர்வர் கிட்ட போட்டு டவுன் பண்ண முடியும். 100 த்ரீ வே ஹேண்ட்ஷேக்லாம் சர்வர் டவுன் ஆகாது. அப்போ நான் ஒரே டைம்ல ஒரு 1,00,000 த்ரீ வே ஹேண்ட்ஷேக் போட்டேன்னா, நான் மட்டும், ஓகேவா, நான் மட்டும் ஒரு 1,00,000 த்ரீ வே ஹேண்ட்ஷேக் அமிச்சேன்னா மேபி டவுன் ஆகும். மேபி தான் சொல்றேன். ஆனா நான் 1,00,000 த்ரீ வே ஹேண்ட்ஷேக் போடணும்னா நான் இங்க 1,00,000 டேப் ஓபன் பண்ணணும். இங்க 2 டேப் ஓபன் ஆயிருக்கு. இந்த மாதிரி நான் 1,00,000 டேப் ஓபன் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். இங்க பாருங்க எவ்வளவு டேப், எப்போ முடிப்பீங்க 1,00,000? 1,00,000க்கே ஒரு சில சர்வர் டவுன் ஆகாது. அப்பதான் in ethical hacking we have a lot of hacking tools. ஏகப்பட்ட ஹேக்கிங் டூல்ஸ்லாம் இருக்கு. எந்த அட்டாக் பண்றதுக்கு? டிஓஎஸ் அட்டாக் பண்றதுக்கு. நீங்க கஷ்டப்பட்டு சிசிஎன்ஏல ரவுட்டிங், ஸ்விட்சிங், நாட்டிங், ஸ்டாட்டிக் ஐபி, குளோபல் ரெஜிஸ்ட்ரேஷன், பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி, நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி டிசைன் பண்ணி வச்சிருப்பீங்க. நாங்க ஒரு ஹேக்கிங் டூல்ஸ், ஃப்ரீ டூல், காசு கூட கட்ட தேவையில்ல, ஃப்ரீ. கான்ஃபிகரேஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிளக் அண்ட் ப்ளே மாதிரி, கிளிக் பண்ண அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடும். கிளிக் பண்ணா போதும். நாங்க ரொம்ப படிக்க தேவையில்ல, எதுவும் படிக்க தேவையில்ல, ரொம்ப டீப்பா கூட இதுல. நாங்க அந்த ஹேக்கிங் டூல் யூஸ் பண்ணி நாங்க ஜென்ரேட் பண்ணோம்னா ஒரு செகண்டுக்கு எங்களால, நான் ஓர்வியா சொல்றேன், ஒரு செகண்டுக்கு எங்களால 5,00,000 சிங்க உங்க பப்ளிக் ஐபி நோக்கி அனுப்ப முடியும். 5,00,000 சிங்க உங்க பப்ளிக் ஐபி நோக்கி அனுப்ப முடியும். எனக்கு 5,00,000 டேப் ஓபன் பண்ண தேவையில்ல. we have a lot of hacking tools. இப்போ நான் அதை காட்ட முடியாது. அப்படி காமிச்சேன்னா அது எத்திக்கல் ஹேக்கிங்ல போயிடும். இருக்கு, ஓகேவா? 5,00,000 சிங்க் பேட் ஒரு செகண்டுக்கு அனுப்பு. ஒரு செகண்டுக்கு 5,00,000 சிங்க் அனுப்பு. நான் சிங்க் அமிச்சா சர்வர் என்ன பண்ணணும்? சிங்க் பிளஸ் அக்னாலஜ் அனுப்பணும். அவரு 5,00,000 சிங்க் பிளஸ் அக்னாலஜ் அனுப்பணும். ஒரு சிங்க் அமிச்சா ஒரு சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட். நான் ஒரு சிங்க் அனுப்பல, 5,00,000 சிங்க் அமிச்சேன். அப்போ அவர் 5,00,000 சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் எனக்கு அனுப்பணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 செகண்டுக்கு 10,00,000 சிங்க் அனுப்புவேன். அவரு 10,00,000 சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும். அப்போ கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வரும், சர்வர் டவுன், யாருக்குமே வெப்சைட் கிடைக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நெட்ஃபிளிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நெட்ஃபிளிக்ஸ்ன்றது அவ்வளோ பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல சம்பாரிச்சுன்னு இருக்காங்க. இப்போ அவங்களோட சைட்டை நான் ஒரு அட்டாக் பண்ணி நான் டவுன் பண்ணிட்டேன்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆக போகுது? சரி, இப்போ இதற்கு பெயர் தான் டிஓஎஸ். அந்த சர்வரை சர்வீஸ் கொடுக்காத அளவுக்கு லோட் அதிகப்படுத்துது. டிஓஎஸ், இது புரியணும், விளையாட்டு கிடையாது. இங்க இருக்க மொத்தம் 70 பேருக்கும் இது புரியணும். டினைல் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு அட்டாக் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக் எங்களால பண்ண முடியும். ஏகப்பட்ட அட்டாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் எத்திக்கல் ஹேக்கிங்ல பாத்துக்கலாம், இங்க வேணாம். அப்போ நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உங்க கம்பெனியோட நெட்வொர்க்கை டிசைன் பண்ணாலும் ஒரு 10 செகண்ட்ல உங்க கம்பெனியோட சர்வர்ஸைய எங்களால ஈஸியா டவுன் பண்ண முடியும். அப்போ வெளியே நாங்க இருக்கோம்னா நாங்க தான் திருட மாதிரி.
அப்ப எங்களோட வேலை என்னன்னா உங்க கம்பெனில என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். வீக்னஸ் வீக்னஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகுந்தன் இருக்கார். முகுந்தனுக்கு கண்டிப்பா வீக்னஸ் இருக்கும். முகுந்தன் என்ன வீக்னஸ் உண்டு? சரி, ஓகே, குட். அப்போ சொல்லிடக்கூடாது, அதான் சொல்லக்கூடாது. சரியா? அப்போ முகுந்தனுக்கு வீக்னஸ் இருக்கும். சார் என்னோட வீக்னஸே இதுதான் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது தப்பா போயிடும்ல. ஆனா கண்டிப்பா வீக்னஸ் இருக்கும். சுரேனுக்கும் வீக்னஸ் இருக்கும், ராகுலுக்கும் வீக்னஸ் இருக்கும். வீக்னஸ் இல்லாம இங்க யாருமே கிடையாது. என்னதான் ஸ்ட்ராங்கா சுரேன் பேசினாலும் சுரேனும் அழுகுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். கரெக்டா? அப்போ லாஜிக் எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸை ஆஸ் அ எத்திக்கல் ஹேக்கர் ஸ்டூடெண்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் தட். இப்போ முகுந்தனோட வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் முகுந்தனுக்கு வந்து போடான்னு சொன்னா கோவம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இமேஜின் லைக் தட். போடான்னு சொன்னா கோவம் வரும்னா நான் ரெண்டு பண்ணலாம். ஒன்று அதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை எனக்கு முகுந்தனை பிடிக்கவே இல்லைன்னா எனக்கு எப்பப்பெல்லாம் அவர் கோவப்படுத்தணுமோ அப்போ எல்லாமே வந்து நான் போடான்னு சொல்லி கோவப்படுத்த முடியும். அப்போ லாஜிக் என்னன்னா உங்க டார்கெட்டோட வீக்னஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஹேக்கரோட வேலையே. அப்போ அந்த வீக்னஸ்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் தான் வல்னரபிலிட்டி. நான் டைரக்டா வல்னரபிலிட்டினா மேபி குழம்பிடுன்னு சொல்லிட்டு தான் நான் வீக்னஸ் போயிட்டு வரேன். அப்ப வெளியே இருக்க ஹேக்கர் உங்க டிவைஸோட வல்னரபிலிட்டிலாம் பார்ப்பார். சரி, இப்ப வெளியே இருந்து நீங்க ஒரு 5 லேக் சிங்க் பாக்கெட்டை நான் உங்க கம்பெனிக்கு அனுப்ப சொல்ல உங்க ரவுட்டர் என்ன பண்ணும்? உங்க ரவுட்டர் கிட்ட நீங்க என்னம்மா சொல்லியிருக்கீங்க? 20.10 பப்ளிக் ஐபிக்கு எது வந்தாலும் அது நீங்க யாருக்கு நேட் பண்ணணும்? 192.168.1.10க்கு நேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. 1 லட்சம் இல்ல, 10 லட்சம் இல்ல, 50 லட்சம் பேக்கெட் வந்தாலும் 20.10க்கு வர பேக்கெட்டை யாருக்கு நேட் பண்ணி அனுப்புவாரு? இந்த சர்வருக்கு தான் நேட் பண்ணி அனுப்புவாரு. ரவுட்டருக்கு எது நல்ல பேக்கெட்டு எது கெட்ட பேக்கெட்னு தெரியாது. இப்போ வெளிய இருந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு 5 சிங்க் வந்துச்சுன்னா அது நல்ல பேக்கெட். 5 சிங்கே வர தேவையில்ல, 5 டாப் ஓபன் பண்ண போறாரு, சரிப்பா அவரை விட்டுருவோம். அப்போ அழகு 5 சிங்க் என் லேப் சர்வருக்கு அமிச்சாருன்னா இட்ஸ் நார்மல், தப்பு இல்லை. 10 சிங்க் அனுப்புறாருன்னா தேவையில்ல, பட் தட் இஸ் ஆல்சோ நார்மல் ஃபார் மீ. 10 டேப்ல லேப் ஓபன் பண்ணிருக்காரு, பண்ண தேவையில்ல, ஆனா பண்ணிருக்காரு, தட் இஸ் ஆல்சோ நார்மல். ஆனா அழகு வந்து திடீர்னு என் லாக்ல ஒரு 526 3-வே ஹேண்ட்ஷேக் ஓபன் பண்ணிருக்காருன்னா இட்ஸ் நாட் நார்மல் ஃபார் மீ. வெளியே இருந்து 5-6 சிங்க் வருது, 2 சிங்க் வருது, 1 சிங்க் வருதுன்னா நார்மல். வெளியே இருந்து ஒரு செகண்டுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பேக்கெட் வருதுன்னா தட் இஸ் அப்நார்மல். அந்த அப்நார்மலுக்கு பேர் தான் சைபர் அட்டாக்ஸ். ஓகேவா? அந்த அப்நார்மலுக்கு பேர் தான் சைபர் அட்டாக். ஒரு ஃபயர்வால் இன்ஜினியருக்கு சைபர் அட்டாக்னா என்னன்னு தெரியலன்னா அதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது, விளையாட்டே கிடையாது. நான் அதான் இன்னும் நான் பேலவல்ட்ட போவே இல்லை, இன்னும் ஃபயர்வால் தொடவே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை உங்களுக்கு என்ன? நான் சீசனை படிச்சுட்டேன் சுரே, என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளியிருந்து வரப்போற ஏகப்பட்ட சைபர் அட்டாக்க உங்க ரவுட்டர் கண்டே பிடிக்காது. ரவுட்டரை பொறுத்தவரையும் அது பேக்கெட் தான். ரவுட்டருக்கு எது நல்ல பாக்கெட் எது கெட்ட பாக்கெட்ன்ற ஃபைண்ட் பண்ற அவேர்னஸ் ரவுட்டருக்கு கிடையாது. ரவுட்டர் வில் டு ரவுட்டிங், ரவுட்டர் வில் டு நாட்டிங். ஸோ இன் யுவர் கம்பெனி இஃப் ரவுட்டர் இஸ் எட்ஜ் டிவைஸ், வெளியே அந்த அட்டாக் வந்துச்சுன்னா உங்க கம்பெனி காலி. ஓகேவா ஓகே இல்லையான்னு முடிவு எடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. அவ்வளவுதான். பரவாயில்ல சுரேன், பார்த்துக்கலாம் சுரேன்னா அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சது, வீட்டுக்கு போயினே இருக்கலாம். இல்ல சுரேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு 1 மாசம் 1.5 மாசம் படிச்சு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம், வெளியே இருக்கிற ஒரே ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணிட்டு என் சர்வரை டவுன் பண்ணிட்டாருன்னா எனக்கு லாஸ் ஆகும். நான் திருப்பி சர்வரை சரி பண்ணிடுவேன், ஆனா திருப்பி அட்டாக் பண்ணாருன்னா அப்போ இயர் ஆஃப்டர் ஐ வாண்ட் டு ஸ்டாப் எ பேக்கெட் that is coming from outside to inside. Mainly I want to stop cyber attacks.
வெளியே இருந்து வரப்போற சைபர் அட்டாக்கை நான் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியே தீரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த மாதிரி யாருன்னா யோசிச்சிங்கன்னா, சார் நான் வெளியே இருந்து வர சைபர் அட்டாக்கை நான் ஸ்டாப் பண்ணணும்னு உங்க மைண்ட்ல வந்தாவே உங்களுக்கு பேரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். அவ்வளவுதான் கதை. ஓகேவா? ஜாப் கிடைச்சாதான் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ன்றது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாப் கிடைச்சாதான் சைபர் செக்யூரிட்டி, அப்படிலாம் கிடையாது. நாலேஜ் இருக்கா இல்லையா? அப்போ சரி, இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு. வெளியே இருந்து வர சைபர் அட்டாக்கை கண்டிப்பா என் கம்பெனில நான் வெளியோட நிறுத்திடணும், அதுக்கு நான் நிறுத்த போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சாவே யூஆர் ஆல் கம்மிங் அண்டர் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். அந்த பாயிண்ட் இல்லாம மீதி எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன? நெட்வொர்க் இன்ஜினியர். இவ்வளவுதான் வித்தியாசம். அங்க நம்ம பார்த்ததெல்லாம் நெட்வொர்க் இன்ஜினியர். அங்க லாஸ்ட் சும்மா நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட காமிச்சேன். இந்த பாயிண்ட் அன்னைக்கு அதுவும் ஈவினிங் பேட்ச் தான் காமிச்சேன், மார்னிங் பேட்ச் காமிக்கல. அப்போ நெட்வொர்க் இன்ஜினியர்ல இருந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கா மாற போறீங்கன்னா வித்தியாசம் இருக்கணும். ஓகேவா? அப்போ வெளியே என்னென்ன அட்டாக்ஸ்லாம் இருக்கு, அந்த அட்டாக் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா யூ ஆர் அ போலீஸ். நான் திருட, நீங்க போலீஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அப்போ நானும் ராகுல் ஏமன் சார்லாம் திருடன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருப்போம். நாங்கள் எப்படியாவது உங்கள் கம்பெனியை டவுன் பண்ண பார்ப்போம், நீங்கள் எங்கள் கிட்ட இருந்து உங்கள் கம்பெனியை காப்பாற்றிக்க பார்ப்போம். உங்கள் ரெண்டு பேருக்கு தான், நம்ம ரெண்டு பேருக்கு தான் காம்படிஷன். இப்போ இங்கே திருட இருக்கணுமா போலீஸ் இருக்கணுமா? சாரி ஃபார் இன்டரப்ஷன். டிஓஎஸ்க்கும் டிடிஓஎஸ்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? திருப்பி கொஸ்டின் கேளுங்க த்ரிஷா. சார் டிஓஎஸ்க்கும் டிடிஓஎஸ்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? த்ரிஷா நம்ம ஸ்டூடெண்ட் நீங்க? இல்ல இல்ல சார். ஓகே, குட். சரி, குட் கொஸ்டின். now listen, we have one more attack that is called as DDoS. ஓகே சார். ஓகே, DDoS னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. மியூட்ல இருங்க த்ரிஷா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சரி, DOS புரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்க கம்பெனியோட பப்ளிக் ஐபி ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அட்டாக் நான் பண்ண போறேன்னாவே உங்க கம்பெனி பப்ளிக் ஐபி வச்சு தான், உங்க பிரைவேட் ஐபி வச்சு கிடையாது. சீசனை படிங்க அதுக்கு. அப்போ நான் பப்ளிக் ஐபி வச்சு நான் உங்களை அட்டாக் பண்ண போறேன். நான் ஒரு DOS அட்டாக்கிங் டூல் டவுன்லோட் பண்ணி உங்க பப்ளிக் ஐபிக்கு ஒரு 5 lakh to 10 lakh சிங்க் அனுப்புறேன்னா உங்க சர்வர் காலி. சரி, ராகுல் ஃபோன் போடுறேன். ராகுலும் நாங்களும் ஒன்னா தான் படிச்சோம். ராகுல் ஃபோன் போட்டு உங்க கம்பெனி பப்ளிக் ஐபி அவர்கிட்ட சொல்லிடுது. ஏமந்த் ஃபோன் போட்டு அதே பப்ளிக் ஐபி ஏமந்த் சார் சொல்லிட்டு கரெக்டா நைட்டு 10:30 மணிக்கு இல்லைன்னா இப்படி பிளான் வச்சுப்போம். மேக்ஸிமம் we will take we will choose a date from December 25, 26, 27 தான் நாங்கள் அட்டாக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இயர்ண்டா. ஓகே, ஸோ அது லீவு சொல்லப்போனா அது குளோபல் லீவு, அது இந்தியாவுக்கு மட்டும்லாம் கிடையாது. ஓகே, ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அந்த டைம்ல இன்ஜினியரிங் நெட்வொர்க் டீம் இருக்க மாட்டாங்க. அது மானிட்டர் பண்றதுக்கோ டீம் நான் சொல்றேன் பாதி ரெஸ்ட் தான். இங்கே இருப்பாங்க, யூஎஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய பண்ணி அப்பதான் நிறைய அட்டாக் பண்ணும். அப்போ நான் மட்டும் அட்டாக் பண்ணாம நான் அட்டாக் பண்ணா அந்த சர்வர் தாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1 lakh 2 lakh அனுப்புறேன், தாங்குது. நான் என்ன பண்ணுறேன், ராகுல் கால் பண்ணி, ராகுல் இந்த பப்ளிக் ஐபியை நைட்டு 10:15 நான் ராகுல் ஏமன் டிஓஎஸ் பண்ண போறோம். நான் பண்றது டிஓஎஸ், ராகுல் பண்றது டிஓஎஸ், ஏமன் சார் பண்றது டிஓஎஸ். ஆனா ஒரே டார்கெட் பப்ளிக் ஐபி தான். ஒரு பப்ளிக் ஐபி வச்சு நாங்க 3 பேரும் டிஓஎஸ் பண்றோமா. இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் டினைல் ஆஃப் சர்வீஸ். டிஸ்ட்ரிபியூஷன் டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா ஒரு ஆள் பண்ணா அது டிஓஎஸ், 10 பேர் சேர்ந்து ஒரு டார்கெட் ஒரே டார்கெட்டை பண்ணா அதுக்கு பேர் தான் டிடிஓஎஸ். அப்போ 10 பேர் சேர்ந்து பண்ணா இன்னும் அட்டாக் ஹெவியா இருக்கும். த்ரிஷா கிளியரா? எஸ் சார். ஓகே, அப்போ வெளியே இருந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட அட்டாக்ஸ் வெளியே இருக்கு.
உங்களுக்கு எந்த அட்டாக்க சொன்னா புரியுமோ அதை மட்டும் காமிச்சிருக்கேன். வெளியே இருந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸ் இருக்கு. ஓகே, அது இப்பெல்லாம் சொன்னா அது எத்திக் லேக்கிங்கா போயிடும். அதனால உங்களுக்கு என்ன சொன்னா புரியும். த்ரிஷா கேட்டாங்க, இதுக்கு சம்மந்தப்பட்ட கேட்டதுனால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டிடிஓஎஸ்ன்றது இதுதான். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாவே, லிசன், இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுட்டு சுரேன் இதெல்லாம் என் கம்பெனில நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரு கொஸ்டினை கேட்டாவே யூ ஆர் கம்மிங் அண்டர் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். உங்களுக்கு இதை பத்தி தெரியவே இல்லை, நான் ஃபயர்வால் படிக்க போறேன்னா யூ ஆர் நாட் அ சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். சரி, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கும் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா நிறைய கம்பெனில நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு வாங்க. ஓகே, நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே, நான் தானே ட்ரெயினரு, நான் தான் சொல்லுவேன். சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கும் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கும் என்ன வித்தியாசம்னா, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் கீழே தான் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் வரும். டெக்னிக்கல் இன்ஜினியருக்கும் நெட்வொர்க் இன்ஜினியருக்கும் என்ன சம்மந்தம்னா எல்லாம் ஒன்று தான். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு புரிதல் கொடுக்குறேன். என் கம்பெனியில் ஃபயர்வால் இருக்கு, நான் சரத்தை வேலைக்கு எடுத்துட்டேன். டெசிக்னேஷன் என்ன தரேன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு தரேன். ராகுல் கம்பெனியில் அதே ஃபயர்வால் தான் இருக்கு. ராகுல் கம்பெனியில் முகுந்தவன் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க, அதே ஃபயர்வால் மேனேஜ்மெண்ட் தான். ஆனால் ராகுலோட கம்பெனி என்ன சொல்லுன்னா யூ ஆர் அ சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு சொல்லணும். அவங்களுக்கு பிடிச்ச பேரை யூஸ் பண்ணி டெசிக்னேஷன் தருவாங்களே தவிர டெசிக்னேஷன் இட்ஸ் நாட் அ மேட்டர், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என் கம்பெனியில் சரத் என்ன பண்றாரு, ராகுல் கம்பெனியில முகுந்தன் என்ன பண்றாரு? என் கம்பெனியில சரத்து ஃபயர்வாலோட ஃபுல் மேனேஜ்மெண்ட் பவர் இருக்கு. ராகுல் கம்பெனியில முகுந்தனுக்கு ஃபயர்வால் லாகின் பண்ணலாம், லாக் அவுட் பண்ணலாம், லாகு மட்டும் தான் செக் பண்ணணும், வேற எதுவுமே கிடையாது. ஆனா முகுந்தனை சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு வாங்க. அப்போ அந்தந்த கம்பெனி டிசைட் பண்றது. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்னா பெரிய ஆளுங்களாம், அவங்க என்ன பண்றாங்கன்னு கேள்வி. நாளைக்கு உங்ககிட்ட வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் லாஸ்ட் 2 இயர்ஸ்னாங்கன்னா ஓகே குட், ஹாப்பி ஃபார் தட். லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க அதை சொல்லுவாங்களே 2 இயர்ஸ் நான் என்ன பண்ணேன்னு. அதை பொறுத்து தான் அது கரெக்டான சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா இல்லை ஓகே குட் அப்படின்றதா இருக்கு. ஓகே, ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர்னாலும் இதுதான், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்னாலும் இதுதான். சைபர் செக்யூரிட்டினா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், நெட்வொர்க் செக்யூரிட்டினா லைட்டாக பவர் கம்மியாக இருக்கும். அது ஸ்பீச்சை பொறுத்தது. அப்போ என் கம்பெனியில் இருக்க டிவைஸுக்கு சைபர் அட்டாக்கோட அவேர்னஸ் இருக்கணும். சைபர் அட்டாக் அவேர்னஸ்னா என்ன? என் டிவைஸ் கண்டுபிடிக்கணும். இல்லையே, இந்த மாதிரி பேக்கெட் வரக்கூடாது, இத்தனை நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் வருது, திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மீன்னு என்னோட டிவைஸ் கண்டுபிடிக்கணும். என் ரவுட்டருக்கு அதெல்லாம் தெரியாது. என் ரவுட்டருக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த பப்ளிக் ஐபிக்கு ரிக்வஸ்ட் வந்தா இந்த பிரைவேட் ஐபிக்கு நேட் பண்ணி அனுப்பணும். ஒரு ரிக்வஸ்ட் வந்தாலும் நேட் பண்ணி அனுப்ப போறாரு, 50 ரிக்வஸ்ட் வந்தாலும் நேட் பண்ணி அனுப்ப போறாரு, 5 lakh ரிக்வஸ்ட் வந்தாலும் நேட் பண்ணி அனுப்ப போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் உங்க கம்பெனியோட எட்ஜ் டிவைஸை நீங்க மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க. இவர் இருக்கக்கூடாது, இவர் இருக்கிற வழியும் அங்கதான் பிரச்சனை. அப்போ அங்க ஒரு டிவைஸ் இருக்கணும், அந்த டிவைஸுக்கு என்ன அவேர்னஸ் இருக்கணும்? நார்மல் பேக்கெட் எது, அப்நார்மல் பேக்கெட் எதுன்னு கண்டுபிடிக்கிற நாலேஜ் இருக்கணும் அந்த டிவைஸ்க்கு. ஓகேவா? அப்ப நீங்க மார்க்கெட்ல போயிட்டு எந்த டிவைஸுக்கு நார்மல் பேக்கெட்டையும் அப்நார்மல் பேக்கெட்டையும் கண்டுபிடிக்க அவேர்னஸ் இருக்கும்னா அது ஒரே ஒரு டிவைஸ் தான். ஃபர்ஸ்ட் டிவைஸ், நிறைய டிவைஸ் இருக்கு, அதுக்கு இனிஷியல் டிவைஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபயர்வால். அதுதான் ஃபயர்வால். ஓகேவா? அப்போ ஒரு ஃபயர்வால் கோர்ஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒய் ஃபயர்வால்னு படிக்கணும், வாட் இஸ் ஃபயர்வால்னு படிக்கக்கூடாது. வாட் இஸ் ஃபயர்வால்? ஃபயர்வால் இஸ் செக்யூரிட்டி டிவைஸ், ஓகே ஓகே ஓகேன்னு போகலாம். அது தப்பு. அது எதனால என் கம்பெனியில் நான் ஃபயர்வால் வாங்க போறேன்? ஏன் ரவுட்டர் இருக்கு, சுவிட்ச் இருக்கு,
ஏன் ரவுட்டர்ல செக்யூரிட்டி கிடையாது? ரவுட்டர்ல செக்யூரிட்டி இருக்கு. என்ன செக்யூரிட்டி? ஏசிஎல் போடலாம். சிசிஎன்ஏ படிச்சவங்களுக்கு தெரியும். அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஏசிஎல்ல 2 விதமான ஏசிஎல் பார்த்துருப்பீங்க, ஸ்டாண்டர்ட், எக்ஸ்டெண்டட். அந்த அளவுக்கு பவர் கிடையாது. என்ன பண்ண போகுது எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்? சோர்ஸ் ஐபி பார்க்கும், டெஸ்டினேஷன் ஐபி பார்க்கும், போர்ட் நம்பர் பார்க்கும், புரோட்டோகால் பார்க்க போகுது. ஆனா இது அட்டாக் இல்லையான்னு பார்க்க தெரியாது ஏசிஎலுக்கு. அப்ப நீங்க என்னதான் உங்க ரவுட்டர்ல ஏசிஎலே போட்டாலும் ஏசிஎலுக்கு தெரியாது வருது டிஓஎஸ் அட்டாக்கா நார்மலா. அப்போ வருது டிஓஎஸ்ஆ என்னன்ற அவேர்னஸ் எல்லாமே உங்க ஃபயர்வாலுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் எல்லா கம்பெனியோட எட்ஜ் டிவைஸும் ஃபயர்வால். 98% ஆல் த கம்பெனி எட்ஜ் டிவைஸ் ஃபயர். சார் இப்போ ஐஎஸ்பில இருந்து எட்ஜ் டிவைஸ் தானே, எட்ஜ் டிவைஸ்ல கனெக்ட் பண்றாங்க. ஓகே, எட்ஜ் டிவைஸ் ஃபயர்வாலா தான் இருக்குன்னு சொல்றீங்களா? எஸ். இப்போ பேலோல்டோ இருக்கு. பேலோல்டோ வந்து ஸ்டாண்டர்லோன் ஃபயர்வால், அது ஃபயர்வால் மட்டும் தானே அது? எஸ். இப்போ இப்போ ஜுனிப்பர், சிஸ்கோ, அரிஸ்டாலாம் பேலோல்டோல இருந்து அந்த ஜுனிப்பர், சிஸ்கோ, அரிஸ்டாவோட ஃபயர்வால்ஸும் பேலோல்டோ ஃபயர்வால் எந்த விதமா டிஃபரன்ஸ் ஆகும்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எட்ஜ்ல ஃபயர்வால் இருக்கணும். அது எந்த வெண்டாரா வேணாலும் இருக்கலாம். இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணும்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. ஜுனிப்பர், அரிஸ்டால் அப்புறமா வரும், அதெல்லாம் வெண்டார் ஃபிளேவர்ஸ். ஆமா. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஜுனிப்பர் வாங்கலாமா பேலோல்டோ வாங்கலாமா சொல்ல வரல, ஃபயர்வால் வாங்கணும் தான் சொல்லுவேன். கரெக்டா? இப்போ இப்போ ஆக்ட்ல இருந்து எட்ஜ் டிவைஸ் கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஃபயர், அது எட்ஜ் டிவைஸ் கிட்ட ஒரு ஃபயர்வால் இருக்கும்ல, எட்ஜ் டிவைஸ் மேல ஒரு ஃபயர்வால் இருக்கும். லிசன், வெளியிருந்து ஐஎஸ்பி லிங்க் காசு கொடுத்து வாங்குறீங்களா? ஆமா. அந்த லிங்க் வந்து கனெக்ட் ஆகிற பாக்ஸ் ஃபயர்வாலா இருக்கணும். அந்த ஓகே. பாக்ஸுக்கு பேர் தான் எட்ஜ் டிவைஸ். எட்ஜ் டிவைஸ் வேற, ஃபயர்வால் வேற கிடையாது. எட்ஜ் ஓகே. டிவைஸ்னா என்னன்னா, எந்த டிவைஸ்ல உங்க லேனோ வேனோ வந்து கனெக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் எட்ஜ் டிவைஸ். சரிங்களா? ஓகே. இப்போ ரவுட்டிங்லாம் பண்றதுக்கு ஒரு ரவுட்டர் தேவையில்ல, எட்ஜ் டிவைஸ்ல இருந்து திருப்பி ஒரு ரவுட்டருக்கு போகும். ஃபயர்வால் வில் ஆக்ட் அஸ் ரவுட்டர். சரிங்களா? ஓ, ஃபயர்வால். ஓகே ஓகே. ஃபயர்வால் ரவுட்டரோ ஆக்ட் ஆகும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே, நல்ல சார். அப்போ ஒரு கம்பெனில எட்ஜ் டிவைஸ் என்னவா இருக்கும்னா ஃபயர்வால் இருக்கும். அப்ப மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபயர்வால் வரும். அப்போ ஒய் ஃபயர்வால் அப்படின்ற ஆன்சர் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நான் மார்க்கெட்ல போய் ஃபயர்வால் வாங்க போறேன்னா என்னென்னலாம் கேட்க வேண்டியது இருக்கு? வெண்டார் பார்க்கணும், அது உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் பார்க்கணும், மாடல் நம்பர்ஸ் இருக்கு, இவ்வளோ இருக்கு. இது எல்லாத்தையுமே இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கிளியரா படிக்கணும். அப்போ நான் ஃபயர்வால் வாங்க போறேன் அப்படின்னா, ஃபயர்வால்ல 2 விதமான ஃபயர்வால் இருக்கு. சாஃப்ட்வேர் ஃபயர்வால் இருக்கு, ஹார்ட்வேர் ஃபயர்வால். இது என்னது சாஃப்ட்வேர் ஃபயர்வால் ஹார்ட்வேர் ஃபயர்வால்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கம்ப்யூட்டர் விண்டோஸோ லினக்ஸோ ஆண்ட்ராய்ட் எனிதிங், ஒரு ஓஎஸ் இருக்குன்னா ஓஎஸ்ல இன்பில்டாவே ஃபயர்வால் இருக்கும். எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்பில்டா ஃபயர்வால் இருக்கும். அதுக்கு பேர் தான் விண்டோஸ் ஃபயர்வால் இல்ல விண்டோஸ் டிஃபெண்டர்னு வாங்க. அப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ஏற்கனவே ஃபயர்வால் இருக்கும், விண்டோஸ். இப்போ நான் என்னோட கம்ப்யூட்டர்ல காமிக்கிறேன். ஃபயர்வால் டாட் சிபிஎல் போங்க. அதுல அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போங்க. இதுல இன்பவுண்ட் ரூல்ஸ், அவுட்பவுண்ட் ரூல்ஸ்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்பவுண்ட் ரூல்ஸ்ன்றது வெளியிருந்து உங்க கம்ப்யூட்டருக்குள்ள வர டிராஃபிக். அவுட்பவுண்ட் ரூல்ஸ்ன்றது உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியே போற டிராஃபிக்.
இல்ல நான் புதுசா ரூல் போட போறேன் அப்படின்னா நீங்க புதுசா ரூல் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சார் என்கிட்ட சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு பாலிசி போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் மட்டும் இன்டர்நெட்ல கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பாலிசிஸ்லாம் போட முடியும். அப்போ இன்பில்டாவே நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபயர்வால் இருக்கு. ஆனா இந்த ஃபயர்வால் எதை பேஸ் பண்ணி வரும்னா இது ஒரு சாஃப்ட்வேர். சரி, அப்போ சாஃப்ட்வேர் ஃபயர்வால் இருக்கு. எதனால ஹார்ட்வேர் ஃபயர்வால் கிட்ட போறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபயர்வால் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா இப்போ என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, என் கம்ப்யூட்டர்ல ஃபயர்வால் இருக்கா? இருக்கு. ஆனா ஃபயர்வால் மட்டுமா இருக்கு? ஜூம் இருக்கு, தென் நோட் பேட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் அப்பப்போ போர்ட் அடிக்க கேம் ரன் பண்ணுவேன், இன்ஸ்டா யூஸ் பண்ணிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து அதுல ஒரு சர்வீஸ் தான் ஃபயர்வால். அப்போ என்னோட ரேமு, என்னோட ப்ராசஸர், என் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஃபயர்வாலுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் தான். அப்போ அந்த அளவுக்கு இது பர்ஃபார்மன்ஸ் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். வெளியேந்து வர அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுமா? மேபி. ஆனா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா டக்குன்னு அது அட்டாக் கண்டுபிடிக்குமானா அவங்களால கண்டுபிடிக்காது. அப்ப ஏன் சுரேன் விண்டோஸ் ஃபயர்வால் இன்னும் வச்சிருக்காங்கன்னா சின்ன சின்ன வர பேசிக்ஸ் அட்டாக்ஸை உங்க விண்டோஸ் ஃபயர்வால்னால ஸ்டாப் பண்ண முடியும். சின்ன சின்ன அட்டாக்ஸ், சின்ன சின்ன அட்டாக்ஸ் என்ன தெரியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த அட்டாக்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஃபயர்வால் கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இப்போ நேத்து ஒரு அட்டாக் லான்ச் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் விண்டோஸ் ஃபயர்வால் தடுக்க முடியாது. அப்போ விண்டோஸ் ஃபயர்வால் இருக்கிறது நல்லது தான், அது கெட்டதுன்னு சொல்லல. பட் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரு கம்பெனி இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா லோக்கல் மேனேஜ்மெண்ட். இது என்ன சுரேன் லோக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, என் கம்பெனில 100 பிசி இருக்குன்னா ஒரு பிசிலையும் ஒரு ஃபயர்வால் இருக்கும். சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகக்கூடாதுன்னா ஒரு பிசிலையும் போயிட்டு நான் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரை அந்தந்த பிசியோட விண்டோஸ் ஃபயர்வால்ல நான் ட்ராப் பண்ணணும். காம்ப்ளிகேட். நாளைக்கு அலோவ் பண்ண சொல்றாங்கன்னா திருப்பி போயிட்டு நான் ஒரு கம்ப்யூட்டர்ல போயிட்டு அலோவ் பண்ணணும். இது எல்லாமே எனக்கு ஒரு தலைவலி கொடுக்கும். என் கம்பெனில 2 பிசி இருக்குன்னா இது எனக்கு நல்லது. என் கம்பெனில 2 பிசி இருக்குன்னா இதுக்கு நல்லது. இதுவே என் கம்பெனில ஒரு 1000 பிசி இருக்கு, ஒரு 500 கிளைண்ட் பிசிஸ் இருக்கு அப்படின்னா இட்ஸ் ரியலி காம்ப்ளிகேட்டட். எனக்கு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்காது, தென் மேனேஜ்மெண்ட்டும் லோக்கலா பண்ணணும். இது கூடவே இன்னொன்று படிச்சுக்கோங்க, சாஃப்ட்வேர்ல இன்னொன்று வரும், ஆன்டிவைரஸ். நீங்க இன்ஸ்டால் பண்ற எல்லா ஆன்டிவைரஸும் நீங்க இன்ஸ்டால் பண்ற எல்லா ஆன்டிவைரஸும் சாஃப்ட்வேர் ஃபயர்வால் கீழே தான் வரும். ஆன்டிவைரஸ் இஸ் ஆல்சோ ஒர்க் ஆஸ் ஃபயர்வால். ஆன்டிவைரஸ் வைரஸை ஸ்டாப் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய சைபர் அட்டாக்கை ஸ்டாப் பண்றதுக்கும் ஆன்டிவைரஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆன்டிவைரஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா இதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, இந்த வார்த்தைக்கு பேர் தான் எண்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி, அதுக்கு தனி கோர்ஸே இருக்கு சொல்ல போனோம். எண்ட் பாயிண்ட்னு வாங்க, இதெல்லாம் கம்பெனியில் போனோடனையும் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்னா இந்த வார்த்தைலாம் தெரிஞ்சிருக்கணும். எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி, என் லேப்டாப்ல எண்ட் பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னு வாங்க. அது எந்த வெண்டார் ஆனா இருக்கலாம், வெண்டார் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எண்ட் பாயிண்ட்ன்றது காமனான டெக்னிக்கல் வேர்ட். ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்றீங்களா அதுக்கு பேர் எண்ட் பாயிண்ட். அது என்னது எண்ட் பாயிண்ட்? லேப்டாப் இருக்கு, லேப்டாப் போய் சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கு, சுவிட்சில் இருந்து லேப்டாப்ல இருந்து இன்னொரு டிவைஸ் கனெக்ட் ஆகுமான்னு ஆகாது, சுவிட்சில் இருந்து இன்னொரு டிவைஸ் கனெக்ட் ஆகுமா? ஆகும். ஆனா சுவிட்சில் இருந்து லேப்டாப் வந்துச்சு, லேப்டாப்ல இருந்து போய் இன்னொரு லேப்டாப் கனெக்ட் ஆகுமான்னு ஆகாது. இந்த லேப்டாப்ல இருந்து போய் ரவுட்டர் கனெக்ட் ஆகுமா? ஆகாது. இந்த லேப்டாப்ல இருந்து போயிட்டு இன்னொரு சுவிட்சோ இன்னொரு ஹப்போ எதுவுமே கனெக்ட் ஆகாது. எண்ட் டிவைஸ்ன்றாங்க இதுக்கு தான். எண்ட் டிவைஸ்னா என்ன? அதுக்கு மேல டிவைஸ் வராது, அதுதான் எண்ட் டிவைஸ். அந்த எண்ட் டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ற அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் பேர் என்ன சொல்றான்? எண்ட் பாயிண்ட். அதுதான், அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா எண்ட் பாயிண்ட்ல போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. எண்ட் டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்றதுலாம் எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி. அப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ற எல்லா ஆன்டிவைரஸும் எண்ட் பாயிண்ட் தான். ஆன்டிவைரஸ் விண்டோஸ் ஃபயர்வால் விட ஆன்டிவைரஸ் வெளியேந்து வர நிறைய சைபர் அட்டாக்கை ஸ்டாப் பண்ற அவேர்னஸ் இருக்கு, நிறைய சைபர் அட்டாக். அப்போ ஒரு சில கம்பெனி எண்ட் பாயிண்ட்டை பே பண்ணி வாங்கும், லைசன்ஸ்லாம் இருக்கு, ஓகேவா? பே பண்ணி வாங்கி லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பட் என்ன இன்ஸ்டால் பண்ணாலும் எண்ட் பாயிண்ட்டும்
எதுக்கு கீழே வரப்போகுது? சாஃப்ட்வேர் தான் அது. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம், ஒரு லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணால் போதாது, ஒரு கிளைண்ட்ல இன்ஸ்டால் பண்ணால் போதாது. சார் என் கம்பெனியில் 100 பிசி இருக்குன்னா 100 பிசிலையும் நீங்கள் என்பாயிண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. சரி, இந்த என்பாயிண்ட் செக்யூரிட்டி கண்டுபிடிச்சதே எதுக்காகனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக தான் மெயினாக கண்டுபிடிச்சாங்க. கம்பெனிலேருந்து லேப்டாப்பை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுங்கப்பா அப்படின்னு அனுப்ப சொல்ல, வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, அன்வான்டாக எதனா டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனி ரிசோர்ஸ் வெளியே போயிடும். அதனால உங்களுக்கு நான் தெளிவான ஆன்டிவைரஸாக இன்ஸ்டால் பண்ணி தான் வெளியே கொடுப்பேன். அந்த ஆன்டிவைரஸ் உங்கள் லேப்டாப்பை செக் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன செக் பண்ணுன்னா, உங்கள் பென்ட்ரைவில் கூட நான் கனெக்ட் பண்ண பர்மிஷன் கொடுத்துருக்கோமா. தட் இஸ் we have a special option in endpoint security. பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி கனெக்ட் ஆகாது. நான் யூஎஸ்பியை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். எந்த போர்ட்ல யூஎஸ்பி கொடுக்க முடியும் நான் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். நான் வந்து பண்ண தேவையில்லை. நான் என் கம்பெனிலேருந்தே சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட், அது பெரிய ஃபங்க்ஷன்ஸ் அது. அப்போ என்னதான் நீ எண்ட் பாயிண்டே போட்டாலும் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான். அப்போ கம்பெனிஸ் என்ன பண்ணணும்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுறவங்களுக்குலாம் எண்ட் பாயிண்ட் போட்டு கொடுத்தாச்சு, அவங்க வீட்டில் இருந்து வேலை செய்கிறாங்க. என்னோட ஆஃப்லைனில் 500 டெஸ்க்டாப் வச்சிருக்கேன். இந்த 500 டெஸ்க்டாப் உள்ள இருக்கு. அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் இருக்கணும். என் கம்பெனியை வெளியே இருந்து வர சைபர் அட்டாக்ல இருந்து ஸ்டாப் பண்ணணும்னா they are choosing what? they are choosing ஹார்ட்வேர் ஃபயர்வால். அது என்னது ஹார்ட்வேர் ஃபயர்வால்? ஹார்ட்வேர்ன்றது பாக்ஸ். நீங்க ஃபயர்வால்காக தனியா பாக்ஸ் வாங்கணும். அப்ப அந்த பாக்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? வெளியே இருந்து வர சைபர் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணும். தென் அந்த பாக்ஸோட அடுத்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்ஸில் உங்களால் கேம் விளையாட முடியாது. அந்த பாக்ஸில் உங்களால் எக்ஸல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த பாக்ஸில் ஜூம் கிளாஸ்லாம் எடுக்க முடியாது. அந்த பாக்ஸ் ஒன்று தான் பண்ணும். என்ன பண்ணும்? ஃபயர்வாலாக ஒர்க் ஆகும். எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது பாக்ஸ். அந்த பாக்ஸோட மதர் போர்டாக இருக்கட்டும், அந்த பாக்ஸோட ரேமாக இருக்கட்டும், அந்த பாக்ஸோட சிபியூவாக இருக்கட்டும், அந்த பாக்ஸோட ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், அதை கண்டுபிடிச்சவங்க வெறும் ஃபயர்வாலுக்காகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்க ப்ராசஸர் வேற, அதில் இருக்க ரேம் வேற. நீங்கள் போடலாம், கம்ப்யூட்டர்ஸ்க்கு டிடெக்ட் ஆகும். ஆனால் அதை டிசைன் பண்ண சொல்ல சும்மா நார்மல் ரேமாக டிசைன் பண்ண மாட்டாங்க. வெளியே இருந்து வர சைபர் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரேம் இப்படி இருக்கணும், ப்ராசஸர் எப்படி இருக்கணும், போர்டு எப்படி இருக்கணும். அப்போ இந்த பாக்ஸை டிசைன் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் சைபர் அட்டாக்கை ஸ்டாப் பண்றதுக்காகவே பாக்ஸை டிசைன் பண்ணிருப்பாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்போ ஆல் த கம்பெனிஸ் தே வில் சூஸ் ஹார்ட்வேர் ஃபயர்வால். ரெண்டு வச்சிருப்பாங்க. எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி இருக்கும். எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி வேணாம் நான் சொல்லவே மாட்டேன். எண்ட் பாயிண்டும் இருக்கும், அது எண்ட் லெவல். இந்த பாக்ஸை வாங்கினால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ். லோ பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடைக்காது, ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதுக்கு மேலே கிடையாது. பிளஸ் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பாக்ஸை நான் என்னவா பண்ணிடுவேன்னா, என்னவா போட்டுருவேன்? எட்ஜ் டிவைஸா போட்டதுனால எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கும். என்னால சென்ட்ரலைஸ்டு மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இந்த டிவைஸை தாண்டி தான் யாருனாலும் வெளியவும் போக முடியும், இந்த டிவைஸை தாண்டி தான் யாருனாலையும் உள்ளவும் வர முடியும். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா, இந்த ஹார்ட்வேர் ஃபயர்வால் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா பர்ஃபார்மன்ஸும் ஹெவியாக கிடைக்கும். இன்னொரு விஷயம், என்னால் சென்ட்ரலைஸ்டு மேனேஜ் பண்ண முடியும். நான் அந்த பாக்ஸில் போயிட்டு சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரை ட்ராப் பண்ணிட்டேன்னா உள்ளே இருக்க 1000 டெஸ்க்டாப்ஸுக்கும் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் இருக்கா. இதுவே என்கிட்ட இது இல்லைன்னா உள்ள இருக்க ஒரு பிசி விண்டோஸ் ஃபயர்வாலில் போயிட்டு நான் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் ட்ராப் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் மேனேஜ்மெண்ட். அது எனக்கு தலைவலி. அப்போ நான் ஃபயர்வால் பாக்ஸ் எடுத்துன்னு வர்றதுனால எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். எனக்கு எட்ஜ் டிவைஸாக போடுறதுனால என்னால் சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். கிளியர்? ஆன்லைன் புரிஞ்சுதா? ஓகே, குட். Okay, sir. இஸ் வாட் ஹேப்பன் ரிமைனிங் மெம்பர்ஸ்? புரிஞ்சுதா? Yes, sir. புரிஞ்சுது Yes, சார். sir. Yes.
சார் இன்னும் ஒரு டைம் சொல்லுங்கள் எதை பற்றிப்பா? ரெண்டில் எதை பற்றி? சார். சார் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் சார். கொஞ்சம் ஓகே, நான் பேசுகிறேன். சரி. ஓகே, நோ சார். ஒரு ஹார்ட்வேராக ஒரு பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் போயிட்டு கேம் விளாட முடியாது. அந்த பாக்ஸ் ஒன்றுத்துக்கு மட்டும்தான். அந்த பாக்ஸ் ஃபயர் வாலாக ஒர்க் ஆகும். வெளியே இருந்து வர சைபர் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த பாக்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பாக்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சரி, மேலே ஃபயர் வால் இருக்குதா? விண்டோஸ் ஃபயர் வால். ஆனால் அது ஃபயர் வால் மட்டும் கிடையாது. ஏன்னா ஃபயர் வால்ன்றது கம்ப்யூட்டரில் இருக்கா? கம்ப்யூட்டரில் கேம் விளாடலாம், கம்ப்யூட்டரில் எக்ஸ்ரே யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் ப்ளஸ் ஃபயர் வாலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த கம்ப்யூட்டரில் இருக்க ரேமு ஃபயர் வாலுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அங்கே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காது. அது வீட்டில் யூஸ் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம், கம்பெனிக்கெலாம் சூட்டபிள் கிடையாது. அதனால டெடிக்கேட்டடாக பாக்ஸ் வாங்க சொல்ல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடைக்கும். அந்த பாக்ஸை நான் எட்ஜ் டிவைஸாக போட சொல்ல. எட்ஜ் டிவைஸாக போட்டேன்னா ஃபயர் வால், இனிமேல் ஃபயர் வால் தாண்டி தான் யாருனாலும் வெளியே போக முடியும், ஃபயர் வால் தாண்டி தான் யாருனாலும் உள்ளே வர முடியும். நான் ஃபயர் வால் கிட்ட போயிட்டு சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அப்ளிகேஷன் ட்ராப் பண்ணிட்டேன்னா உள்ள தௌசண்ட்ஸ் டெஸ்க்டாப் இருந்தாலும் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் ட்ராப் ஆகும், வெளியே கனெக்ட் ஆகாது. இதுவே என்கிட்ட ஃபயர் வால் இல்லைன்னா நான் ஒரு கம்ப்யூட்டரோட விண்டோஸ் ஃபயர் வால்லும் போயிட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். தட் இஸ் ரியலி காம்ப்ளிகேட்டட் ஃபார் மீ. அப்போ பாக்ஸ் வாங்குறதுனால உங்களுக்கு கிடைச்ச ரெண்டு அட்வான்டேஜ் இது. எஸ், வாட் அப் கேர்ள்ஸ் பேட்ச்லாம் புரிஞ்சுதா? எஸ் சார். அர்ச்சனா என்னாச்சு? எஸ் சார். காயத்ரி காயத்ரி தூங்கியாச்சா? ஏன்னா திடீர்னு தூக்கம் வந்துடும்ல, நைட்டு 10 to 12 திடீர்னு போகிற மாதிரியே இருக்கும், திடீர்னு தூங்கிடுவீங்க. சார் ஒரு அந்த டவுட் எண்ட் பாயிண்ட், ஹலோ, சொல்லுங்க த்ரிஷா. எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஒன்றும் இல்லை, இது என் கம்பெனி. நான் ஃபயர் வால்லாம் போட்டுட்டேன். அப்போ நான் ஃபயர் வால்லாம் போட்டுட்டேன் அப்படின்னா செக்யூரிட்டி இனிமேல் வர சைபர் அட்டாக்லாம் ஸ்டாப் பண்ணிடும். அது எப்படி பண்ணணும்னு கேட்காதீங்க, அதுக்கு தான் இந்த கோர்ஸ் இருக்கு. திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபயர். இப்போ என் கம்பெனியில் சரத் ஒர்க் பண்ணுறாரு. சரத்தை ஒர்க் ஃப்ரம் ஹோம். என் கம்பெனி நானே கம்பெனிலேருந்து ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணி, சரத் நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு முக்கியமான எம்ப்ளாயி, நீங்கள் உங்களுக்கு இந்த கம்பெனி லொக்கேஷன் செட் ஆகலன்றீங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களை சேலரிலாம் பே பண்ணுறேன், ஜஸ்ட் டேக் ஒர்க் ஃப்ரம். அப்போது நான் என் கம்பெனிலேருந்தே நான் லேப்டாப் வாங்கி சரத்து கையில் கொடுத்து நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். என் கம்பெனிக்குள்ளே இருக்கிற வழியும் இந்த டிவைஸ் செக்யூராக இருக்கும். ஏன்னா ஃபயர்வாலுக்கு பின்னாடி இருக்காங்க. இந்த லேப்டாப் தொடணும்னா ஃபயர்வாலை தாண்டி வந்தாதான். நான் ஃபயர்வாலை ஒழுங்காக கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தேன்னா 99% யாருனாலும் உள்ள வர முடியாது. எத்தனை பர்சன்டேஜ் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 100% யாருனாலையும் உள்ள வர முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. எஸ்எல் அக்ரிமெண்ட், செக்யூரிட்டி லெவல் அக்ரிமெண்ட், எத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் செக்யூராக வச்சுப்போம். 100% என் கம்பெனி செக்யூர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் தப்பு. அப்போ 99% இந்த லேப்டாப்பை வெளியே இருக்க ஹேக்கர்னால தொடக்கூட முடியாது. ஆனால் இன்னைக்கு வேற வழி இல்லாமல் நான் சரத்தை வீட்டுக்கு அனுப்புகிறேன். சரத்து என் நெட்வொர்க்கில் இருக்க மாட்டார். சரத்து அவரோட வீட்டில் இருக்க ப்ராட்பேண்டோ அவரோட மொபைல் ஹாட்ஸ்பாட்லேயோ அவர் இந்த லேப்டாப்பை கனெக்ட் பண்ண போகிறாரு. இந்த லேப்டாப்பில் என் ஆஃபீஸோட டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது, என் கொட்டேஷன் இருக்குது, அவ்வளோ காம்படிஷனோட கொட்டேஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ இவர் என் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆக மாட்டார். இப்போ ஹேக்கர்னால இந்த லேப்டாப்பை ஈஸியாக தொட முடியும். அதுக்காக நான் சரத்து வீட்டில் ஒரு ஃபயர்வால் வாங்கி போட முடியாது. நான் நாளைக்கு ராகுலையும் கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனுப்பேன், பிரியங்காவையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பேன். எல்லார் வீட்லையும் ஒரு ஃபயர்வால் போட முடியாது. அப்போ அந்த டைமில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா என் பாயிண்ட் ஆன்டிவைரஸ். அது டெக்னிக்கலாக கரெக்டாக சொல்ல போனால் என் பாயிண்ட் செக்யூரிட்டி. ஏன்னா முன்னாடி தான் ஆன்டிவைரஸ்னா வர வைரஸை மட்டும் தான் டிடெக்ட் பண்ணும். இப்போ அப்படி கிடையாது. என் பாயிண்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்டாங்க. வெளியேந்து வர முக்காவாசி சைபர் அட்டாக்கை இவரால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
அப்போ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாய்க்கு ஃபயர்வால் தர முடியாது. அந்த லேப்டாப்ல நான் ப்ராப்பரா எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி போட்டிருப்பேன். எதை டவுன்லோட் பண்ணலாம், எதை டவுன்லோட் பண்ண கூடாதுன்ற அளவுக்கு, எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம், எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு எண்ட் பாயிண்ட்ல பண்ண முடியும். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எண்ட் பாயிண்ட். த்ரிஷா கிளியரா? கிளியர். ஓகே. இஸ் ஆன்லைன் தேங்க்யூ. வேற யாரும் அட்மிட் பண்ணிக்கலே, டவுட் எதுவும்? ஷமிலா. ஆமா சார். ம். இப்ப ஃபயர்வால்க்கு இது ரவுட்டருக்கு பதிலா நம்ம வந்துட்டு ஃபயர்வால் வச்சுட்டோம். அப்ப ரவுட்டர் வந்துட்டு இந்த என்டர்பிரைஸ் நெட்வொர்க்குள்ள அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு கம்பெனில ஓகே ரவுட்டர் ஓகே பார்க்குறது ரொம்ப ரேரா இருக்கும். வி ஹவ் லாட் ஆஃப் ஸ்விட்சஸ். ரவுட்டர்னா ஐஎஸ்பி பாயிண்ட் ஆஃப்ல போனாதான் ரவுட்டர்ஸ் அதிகமாக இருக்கும். என்டர்பிரைசஸ்ல ரவுட்டர்ஸ் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகே சார். சார் இப்போ சார் எனக்கு ஒரு டவுட் சார். சுபாஷ் எனக்கு ஒரு டவுட். சுபாஷ் முடிச்சுட்டு சார் இப்ப நம்ம ஒர்க் ஃப்ரம் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா விபிஎன் கனெக்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்றப்ப அவங்களோட ஃபயர்வால் வந்து செக்யூரா இருக்கும் இல்லையா? ஆமா, அது VPN கனெக்ட் பண்ணிட்டா கண்டிப்பா எண்ட் பாயிண்ட் தேவையில்ல, வேற மாதிரி போகலாம். VPN ஆமா இல்ல மோஸ்ட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் கொடுக்குறப்ப அந்த விபிஎன் கனெக்ட் பண்ணி தான் நம்ம மோஸ்ட்லி கொடுப்போம் சான்சஸ் இருக்கு. கரெக்ட் தான். VPN போட்டா அது வேற மாதிரி சொல்யூஷன் இருக்கு, நம்ம அப்புறமா பார்க்கலாம் சுபாஷ். ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இப்போ அரிஸ்டாலலாம் ரவுட்டர்ஸே இப்போ வரதில்ல, இல்லை ஒரு ஸ்விட்ச் தானே வருது. அரிஸ்டா இப்போ ஸ்விட்சஸ் தானே சொல்றாங்க, அதுதானே ரவுட்டிங்கும் பண்ணும். L3 ஸ்விட்சஸ் தானே யூஸ் பண்றாங்க என்டர்பிரைஸ்ல எல்லாமே இப்போ. எஸ் கரெக்ட் தான். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அது L3 L2 ரவுட்டிங் ரவுட்டர் கம்மியாக தான் இருக்கும். நீங்க L3 ஸ்விட்சே வாங்கினாலும் அது கம்மியாக தான் இருக்கும். L2 ஸ்விட்சஸ் தான் அதிகமாக இருக்கும். அது அரிஸ்டாவா இருக்கட்டும், ஜுனிப்பரா இருக்கட்டும், சிஸ்கோவா இருக்கட்டும். இப்போ என்டர்பிரைஸ்ல L2 ஸ்விட்சஸ் தான் அதிகமா இருக்குன்றீங்களா? கண்டிப்பா. இப்போ அதே மாதிரி இப்போ HDVS நம்ம பேலோ ஆல்டோ வச்சுட்டோம், அதுக்கு ரவுட்டிங் கேப்பபிலிட்டிலாம் எப்படி இருக்கும்? இப்போ ஜுனிப்பர் சிஸ்கோ கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குமா இல்லை? நான் அதான் சொல்றேன், நான் இன்னும் வெண்டர் கிட்ட வரவே இல்லை. ஓகே வெங்கட், ஓகே. வெண்டர் கிட்ட வர சொல்ல கண்டிப்பா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா என் வாயில இருந்து ஒன்றும் பேலோட்டுன்னு வரவே இல்லை. கரெக்டா இல்லையா? யா அவ்வளவுதான். ஃபயர்வால் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். சரி, நல்லது சார். த்ரிஷா, உங்களுக்கு டவுட் வந்து முடிஞ்சுதா? வேற என்ன டவுட்? எஸ் சார், கிளியர். சரி சரி தேங்க்யூ. ஓகே, குட். சரி, அப்போ லாஜிக் என்னன்னா, ஃபயர்வால் அது எந்த ஃபயர்வால் வேணா நீங்க பேர் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபயர்வால் கண்டுபிடிச்சேன்னா சுரே நெட்வொர்க் ஃபயர்வால்னு, அந்த ஃபயர்வால் அது பண்ண போகுது. கம்பேரிசேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. நான் அதை சொல்றேன், வெயிட் பண்ண. இன்னைக்கு பார்த்துருவோம் அதெல்லாம். 2 மணிலும் கிளாஸ் இருக்குல்ல. சரி, அப்போ அதனால தான் எல்லா கம்பெனியும் ஃபயர்வால் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடாக வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் இந்த பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த பாக்ஸ்னா என்ன, இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வெயிட். சரி, நான் ஒரு ஃபயர்வால் வாங்குறேன். ஃபயர்வால் 2 விதமாக ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த ஃபயர்வால் வாங்கினாலும் ஃபயர்வாலுக்கு 2 பிஹேவியர் இருக்கு. அந்த பிஹேவியரை நீங்கள் புரிஞ்சுக்கணும், வேற வழி கிடையாது. ஒரு ஃபயர்வால் ஸ்டேட்லெஸ்ஸாகவும் ஒர்க் ஆகும், ஸ்டேட்ஃபுல்லாகவும் ஒர்க் ஆகும். ஒரு ஃபயர்வால் படிக்கிற இன்ஜினியருக்கு ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்னா என்ன, ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால்னா என்ன அப்படின்ற வித்தியாசம் தியரிட்டிக்கலா இல்லாம ப்ராக்டிக்கலா தெரியும். தியரினா இதுக்கு ஒரு டெஃபினிஷன், இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தோன்னா முடிஞ்சிடும். அப்படி படிக்காம வாட் இஸ் ஸ்டேட்டஸ், ரியலா என்ன சொல்ல வராங்க, நான் டோபாலஜி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. நான் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேனோ அதெல்லாம் கொஸ்டினா கேட்பேன், அதுக்கு ரெடியா இருக்கும். ஏன்னா ஃபயர்வால் வீக் டேஸ் பேட்ச்னா ஜாலியாக இருக்கும். ஏன்னா டெய்லி கிளாஸ்ல நாளைக்கு வந்தால் கொஸ்டின் கேட்டுற மாட்டேனா. என்ன கொஞ்சம் வித்தியாசமான பேட்ச் இது, நைட்டு 10 to 12. அந்த டைம் தான் நான் ஃப்ரீயா இருக்கேன், வேற வழி இல்லை. இந்த பேட்ச்ல நிறைய வித்தியாசமா பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், பார்ப்போம் எப்படி போகுது. தூக்கம் மட்டும் வந்துச்சுன்னா தூங்கிடாதீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து. தூக்கம் வரதான் செய்யும், ஏன்னா நைட்டு 10 to 12னா தூக்கம். இப்போ கவனிங்க, ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால்னா என்னன்னு
சொல்றேன் கவனிங்க. இதுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கு. டெஸ்ட் எல்லாம் வரும். அந்த டைம்ல கோடை விட்டுறாரு. இவரோட ஐபி 50.10, இவரோட ஐபி 50.1, இவரோட ஐபி 60.1, இவரோட ஐபி 60.10. நான் இங்க ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். வெப் சர்வர். அப்போ வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ப்ரோட்டோகால் வந்து ஒன்று HTTP-ஆ இருக்கும், இல்லை HTTPS-ஆ இருக்கும். நான் HTTPS-ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ கதை என்னன்னா, என் ஃபயர்வால் கிட்ட போயிட்டு நான் பாலிசி போட போறேன். என்ன பாலிசி? சோர்ஸ் ஐபி 50.0.10 வந்து டெஸ்டினேஷன் ஐபி 60.10 கிட்ட பேசினார்னா HTTPS போர்ட் நம்பர் என்ன? போர்ட் நம்பர் 443. போர்ட் நம்பர் 443-ஆ இருந்தா நீ அலோவ் பண்ணு அப்படின்னு நான் சொன்னாதான் அலோவ் பண்ணுவாரு, இல்லைன்னா பண்ண மாட்டார். நான் சொல்லிட்டேன்ப்பா 50.10 60.10 கிட்ட 443-ல ரிக்வஸ்ட் பண்ணா நீ அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ இவரு சிங்க் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதோட சோர்ஸ் போர்ட் நம்பர் என்னவா இருக்கும்னா, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க கத்துக்கோங்க, ரேண்டமா இருக்கும். ஒரு கிளைண்ட் சிங்க் அனுப்புறாருன்னா சோர்ஸ் போர்ட் நம்பர் ரேண்டம். நான் 789 வச்சுக்கிறேன். டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் எந்த சர்வீஸோ அந்த சர்வீஸ் போர்ட் நம்பர். சோர்ஸ் ஐபி என்னன்னு கேட்டீங்கன்னா 50.10, டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னு கேட்டீங்கன்னா 60.10. இந்த சிங்க் பேக்கெட் தான் உங்களுக்கு ஃபயர்வால் கீழே வரும். ஃபயர்வால் என்ன பண்ணுவார்னா வந்த பேக்கெட்டை பாலிசியில பார்ப்பார். 50.10 60.10 கேட்டு போறாரு. போர்ட் நம்பர் 443 தான் அலோவ் பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த சிங்க் பேக்கெட் உங்களோட சர்வருக்கு போயிடும். ஃபயர்வால் கொடுத்துருவார். சிங்க் போயிருக்குன்னா நம்பால் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அக்னாலஜ்மெண்டா சிங்க் பிளஸ் அக்னாலஜ்னு அனுப்பணும். அப்போ சிங்க் பிளஸ் அக்னாலஜ் அனுப்ப சொல்ல சோர்ஸ் போர்ட் நம்பர் சர்வர் போர்ட் நம்பர் என்னன்னா 443, டெஸ்டினேஷன் கிளைண்ட் வந்தது 789, சோர்ஸ் ஐபி சர்வர்து 60.10, டெஸ்டினேஷன் ஐபி கிளைண்ட் இது 50.10. இந்த சிங்க் பேக்கெட் இந்த சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் உங்களோட ஃபயர்வாலுக்கு வரும். இந்த ஃபயர்வால் என்ன பண்ணுவார்னா இந்த பேக்கெட்டையும் போய் பாலிசியில பார்ப்பார். இந்த பேக்கெட்டையும் பாலிசியில பார்ப்பார். பாலிசி இருக்கா இல்லையா? இல்ல சார். இல்லையா? அப்படின்னா பாலிசி இருக்கான்னு கேட்டா இல்ல. சரி, இது வரைக்கும் பாலிசினா பாருங்க. சோர்ஸ் ஐபி 50.10, டெஸ்டினேஷன் ஐபி 60.10 கிட்ட பேசினா விட சொல்லியிருக்கீங்க. பேக்கெட்டை கண்ணா திறந்து பாருங்க. சோர்ஸ் ஐபி 60.10, டெஸ்டினேஷன் ஐபி 50.10 கேட்டு வராரு. அதுக்கு பாலிசி இருக்கானா? இல்ல. பாலிசி இல்லைன்னா டிராப் பண்ணிட்டு போய் நேர்ந்துருவார். அப்படின்னா ரிக்வஸ்ட் போயிருக்கும், ஆனா இது வந்திருக்காது, ரிப்ளை வராது. இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஒரு பேங்க் வச்சிருக்கேன். அந்த பேங்க்ல ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. அந்த வாட்ச்மேன் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, ராகுல் வந்தா உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு. ராகுல் வராரு. வாட்ச்மேன் ராகுலை உள்ள விட்டுட்டாரு. ராகுல் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போலான்னு ட்ரை பண்ண சொல்ல வாட்ச்மேன் விட மாட்டாரு. ஏன்னா வாட்ச்மேன் நான் சொல்றது மட்டும் தான் கேட்பாரு. நான் வாட்ச்மேன் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, ராகுல் வந்தா உள்ள விடுங்கன்னு. ஆனா ராகுல் வெளியே போக சொல்ல வெளியே விட்டுருங்க நான் சொல்லாததுனால வாட்ச்மேன் என்ன பண்ணுவாருன்னா, ராகுல் வந்தா பேங்க்குள்ள விட்டுருவாரு, ஆனா ராகுல் வெளியே விடவே மாட்டாரு நான் சொல்லாத வரைக்கும். இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை தான் என்னன்னு சொல்றாங்க? இந்த மாதிரி பிஹேவியரை தான் ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்கேஸ் உங்க கம்பெனில நீங்க ஒரு ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால் வாங்கியிருந்தீங்கன்னா, அது என்ன எது அதெல்லாம் அப்புறமா, உங்க கம்பெனியோட ஃபயர்வால் ஸ்டேட்லெஸ்ஸா இருக்குன்னா, டோன்ட் ஃபர்கெட் டு புட் எ பாலிசி ஃபார் ரிட்டர்ன் டிராஃபிக். ரிட்டர்ன் டிராஃபிக்கும் நீங்க போய் பாலிசி போட்டிருக்கணும். ஃபயர்வால் என்ன சொல்லியிருக்கணும்னா,
எப்பா ரிட்டர்ன் டிராஃபிக் 60.10 50.10 கேட்டு வரும், நீ அதையும் அலோவ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாதான் அலோவ் ஆகும், கம்யூனிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கும் சிஸ்டம். அப்போ ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால்னா நீங்க பை டைரக்ஷனல் ரூல் நீங்க தான் போடணும். உள்ள இருந்து வெளியே போறதுக்கும் ரூல் போடணும், வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கும் ரூலை நீங்க தான் ரெண்டு பக்கமும் போட்டிருக்கணும். ரிட்டர்ன் டிராஃபிக் உள்ள வரணும் ரூலை போடணும், இல்லைன்னா உள்ள வராது. இதுதான் ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால். எக்ஸாம்பிள் வந்து விண்டோஸ் ஃபயர்வால்ல ஸ்டேட்லெஸ். இன்பவுண்டும் நீங்க சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அலோவ் பண்ண போறீங்களோ டிராப் பண்ண போறீங்களோ, இன்பவுண்டும் பண்ணணும் அவுட்பவுண்டும் பண்ணணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட்லெஸ்ன்றது மெயினா வந்து விண்டோஸ் தான் மெயின் எக்ஸாம்பிள். ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்னா தெளிவா இருக்கும். Imagine now I'm explaining about stateful. Same policy போட்டேன், இதே தான் இங்கே சொல்லியிருக்கேன். 50.10 60.10 கிட்ட பேசினா 443 அந்த விட்டுடு. ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்னா அவர்கிட்ட ஒரு டேபிள் இருக்கும். ஸ்டேட்ஃபுல்னா அவர்கிட்ட ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கு பேர் தான் செஷன் டேபிள். The table is called a session table. இப்போ நான் ஒரு பாக்கெட் அனுப்புறேன், அதே பாக்கெட் தான் சிங்க் பாக்கெட், சேம் டிட்டோ சேம். இந்த சிங்க் பாக்கெட் ஃபயர்வாலுக்கு போகுது. ஃபயர்வால் என்ன பண்றாரு அப்படின்னா பாலிசி பார்க்குறாரு. 50.10 60.10 கிட்ட போர்ட் நம்பர் 443 இருந்தா அலோவ் பண்ணு அப்படின்னு போட்டிருக்காரு. இவர் இந்த சிங்கை வெளியே அனுப்ப போறாரு. ஆனா இந்த ஃபயர்வால் கொஞ்சம் புத்திசாலியான ஃபயர்வால். என்ன யோசிக்கும்னா 50.10 இருந்து 60.10க்கு சிங்க் போலான்னு சொன்னாவே 60.10 இருந்து 50.10க்கு அக்னாலஜ்மெண்ட் வரலான்னு தான் அர்த்தம். யாரும் வந்து எந்த நெட்வொர்க் இன்ஜினியரும் சிங்க் போகலாம் சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் வரக்கூடாதுன்னு யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. போகக்கூடாதுன்னா 3 ஹேண்ட்ஷேக் போகக்கூடாது, போகலான்னா 3 ஹேண்ட்ஷேக் போகலாம். சரி, எனக்கு 3 ஹேண்ட்ஷேக்ல முதல் 2 பேக்கெட் போகணும், 3வது பேக்கெட் போகக்கூடாதுன்னா அந்த மாதிரி ரீசனே கிடையாது. யாரும் அப்படி டிராப் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி நீடே கிடையாது. அப்போ இந்த ஃபயர்வால் என்ன யோசிக்கணும்னா சிங்க் போலான்ட்டீங்களா, அப்போ ரிட்டர்ன் என்ன வரும், சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் வரும். சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் வர சொல்ல சோர்ஸ் போர்ட் நம்பர் 443 இருக்கும், டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் கிளைண்ட் தான் இருக்கும். சோர்ஸ் ஐபி சர்வர் ஐபியா இருக்கும், டெஸ்டினேஷன் ஐபி கிளைண்ட் ஐபியா இருக்கும். அந்த ஃபயர்வாலுக்கு தெரியும் சிங்க் போலானாவே சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் உள்ள வரலான்னு அர்த்தம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா செஷன் டேபிள்ல அதோட ரிவர்ஸ் பாலிசியை அவராக எழுதிப்பார். 60.10 இருந்து 50.10க்கு சோர்ஸ் போர்ட் நம்பர் 443, டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் 789க்கு ரிட்டர்ன் டிராஃபிக்கோட ரூலை ஃபயர்வாலை செஷன் டேபிளில் எழுதிட்டு அப்புறமா தான் இந்த சிங்க் பாக்கெட் வெளியே போகும். இப்போ சிங்க் போயிருக்குன்னா சர்வர் என்ன பண்ணணும்னா எப்பவுமே நம்ம படிச்சது தான் சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும். அவர் அனுப்புவார் சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட். அந்த சிங்க் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் ஃபயர்வால் வந்துட்டு ஃபயர்வால் ஃபர்ஸ்ட் செஷன் டேபிளில் பார்க்கும். ஃபயர்வால் செஷன் டேபிளில் என்ன போட்டிருக்குன்னா 60.10 50.10 கிட்ட வந்து அலோவ் பண்ணணும். அப்போ இந்த ரிட்டர்ன் டிராஃபிக் செஷன் டேபிள் ஹெல்ப் மூலமா உங்களோட கிளைண்ட் டிவைஸ்க்கு போயிடும். இந்த பழக்க வழக்கத்தை தான் ஸ்டேட் ஃபுல் ஃபயர்வால். உங்களுக்கு இது புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் புரியாது நீங்க வீட்டில் போய் எடுத்து நோட்டை போடுற வரைக்கும். நீங்க யாருன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்ல புரிஞ்சிருச்சு பாதி புரிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு எடுத்து டயக்ராம் டிராப் பண்ணாத வரைக்கும் உங்களால டாப்ல வரவே முடியாது. அதுதான் உண்மை. ஹோம்ஒர்க் மட்டும்தான் இங்க பேசும். அப்போ இப்போதைக்கு என்ன பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்டேட்லெஸ்னா ரிட்டர்ன் டிராஃபிக் நீங்க போட்டு தான் தீரணும், அவருக்கு அவேர்னஸே கிடையாது. ஸ்டேட்ஃபுல்னா நான் வந்து சுரேன் சரத்துக்கிட்ட கொஸ்டின் கேட்கலான்னு சொன்னாவே என் ஃபயர்வால் புரிஞ்சுக்கும். அப்போ சரத்து வந்து சுரேனுக்கு ஆன்சர் பண்ணலாம், சரத்து கொஸ்டின் கேட்க முடியாது. சரத்து எனக்கு ஆன்சர் பண்ணலான்றது ஃபயர்வால் புரிஞ்சுக்கும். அப்போ ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் கிட்ட மட்டும்தான் செஷன் டேபிள் இருக்கும். ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் கிட்ட மட்டும்தான் செஷன் டேபிள் இருக்கு. என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை,
என்ன முறைச்சனே இருக்கே, எனக்கு கோவமா? இல்ல ஓகே குட். எப்பவுமே சிரிச்சனே இருப்ப, நீ தூக்கமா? ஓகே குட். அப்போ ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் கிட்ட மட்டும் தான் என்ன டேபிள் இருக்கும்னா செஷன் டேபிள் இருக்கும், ஸ்டேட்ல எல்லாம் செஷன் இருக்காது. அப்போ உங்களை நான் பிடிக்கிறதுக்காக நான் அவ்வளோ சீக்கிரமா நம்ப மாட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு. அப்போ ஒரு 2 days 3 days கழிச்சு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன். செஷன் டேபிள்ல எப்போ என்ட்ரி வரும்? சிங்க் செட் பண்றப்பே வந்துடும் சார். ம். திங்க் சென்ட் ஆனதான் சார் வரும். ஃபயர்வால் பேக்கெட் ரிசீவ் ஆகணும் எஸ் சார். ஓகே. நான் இதை எப்படி படிச்சேன்னா, நான் படிக்க சொல்ல இன்டு அவுட் பாலிசி போட்டா அவுட் டு இன் கிரியேட் ஆயிடுன்னு படிச்சிட்டேன். நான் படிக்க சொல்ல நம்ம இன்டு அவுட் போட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அவுட் டு இன் கிரியேட் ஆயிடும் நான் படிச்சிட்டேன். அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க. அப்ப நான் தெளிவா சொல்லியும் கொடுத்துட்றேன். நீங்க இன்டு அவுட் போட்டாலாம் அவுட் இன் கிரியேட் ஆகாது. நீங்க இன்டு அவுட் பாலிசி போட்டிருக்கணும். அதுக்கு ஒரு பேக்கெட் வந்து மேட்ச் ஆயிருக்கணும். அந்த மேட்ச் ஆகுறது அலோவா இருக்கணும், டிலே ஆகக்கூடாது. அப்ப நீங்க அனுப்புற பேக்கெட்டு அந்த பாலிசியில மேட்ச் ஆகி வெளியே போற மாதிரி இருந்தாதான் அதோட ரிவர்ஸ் என்ட்ரி உங்க செஷன் டேபிள்ல கிரியேட் ஆகும். நீங்க எப்போ 3-way handshake க்ளோஸ் பண்றீங்களோ, 3-way handshake க்ளோஸ்னா என்ன, ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த செஷன் டேபிள் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். இல்ல சுரே நான் கண்டினியூஸா செஷன் ஜூம் கிளாஸ்ல பேசினே இருக்கேன்னா கண்டிப்பா அந்த செஷன் என்ட்ரி அவைலபிள் இருக்கும். செஷன் இஸ் நாட் பர்மனன்ட், செஷன் இஸ் டெம்பரவரி. எவ்வளோ நேரம்ன்றது டைம்லாம் கிடையாது, நீங்க யூஸ் பண்ற வரைக்கும். இப்போ ஸ்டேட்ஃபுல்லுக்கும் ஸ்டேட்லெஸ்ஸுக்கும் வித்தியாசம் புரியணும். நான் திருப்பி கொஸ்டின் கேட்க சொல்ல நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுதான் இங்க டாஸ்கே. அந்த டைம் தெரியாதுன்ட்டீங்கன்னா நாம இவ்வளோ நேரம் அட்டன் பண்றது எல்லாமே வேஸ்ட் ஆகும். டவுட் இருந்தா கேட்கலாம். ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்லெஸ். சரத் சொல்லுங்க. ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால்ல பாலிசி இருக்குன்னா ஒரு டிசிபி ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால்ல 50.10 to 60.10 பாலிசி போட்டிங்களா? இது மட்டும் போட்டிருக்கீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா இங்க இருந்து சிங்க் இங்க போகும். ஓகே, அப்போ நீங்க ரிட்டர்ன் டிராஃபிக்கு ரூல் போட்டுட்டீங்கன்னா இவர்கிட்ட பேசிக்கலாம். 3-way handshake போடலாம், ஓபன் பண்ணலாம், பேஜ் எடுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒரு டிசிபி கனெக்ஷன். சரி, அப்ப எஸ் சொல்லுங்கப்பா. செக்ஷன் மட்டும் எப்போ கரெக்டா என்ட்ரி ஆகும்? எனக்குப்பா திருப்பி சொல்லுங்க. செக்ஷன் டேபிள் இருக்குல்ல சார், சிங்க்ல இருந்து ஃபயர்வால் வருது, ஃபயர்வால் பாலிசி வெரிஃபை ஆகுது, கரெக்ட். அதுக்கப்புறம் திரும்ப சர்வருக்கு அனுப்புது. அப்படின்னா இந்த சர்வருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி செஷன் என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டா சர்வருக்கு அனுப்பும். ஓகேவா? சரி, மேபி உங்களுக்கு டவுட் இன்னும் கிளியர் ஆகலன்னா திருப்பி டவுட் கேளுங்க நடராஜா. அப்போ ஸ்டேட்லெஸ்க்கும் ஸ்டேட்ஃபுல்லுக்கும் ஒரு செஷன் தான் வித்தியாசம். ஸ்டேட்ஃபுல்ல செஷன் போயிட்டு லாக் ஆகிட்டு தான் சர்வருக்கு போகுது இல்லையா? ஆமா, கரெக்ட். சரி, ஓகே. அப்ப என்னென்ன படிச்சிருக்கோம்னா வை ஃபயர்வால், சாஃப்ட்வேர் ஃபயர்வால்னா என்ன, ஹார்ட்வேர் ஃபயர்வால்னா என்ன, எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டினா என்ன, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லணும்னா எப்போ சொல்லணும், நம்ம சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் எப்போ சொல்லலாம், சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால்னா என்ன, ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்னா என்னன்னு படிச்சாச்சு. இப்போ வெண்டார் கிட்ட வரலாம். யாரெல்லாம் மார்க்கெட்ல இந்த ஃபயர்வால் தராங்க அப்படின்னா நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு வெண்டார் தான் பேலால்ட். ஓகே, ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பேலால்டோ. ஓகே, ஸோ பேலால்டோ அப்படின்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தே ஆர் கிவிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபயர்வால். அவங்க கிட்ட ஒரு ஃபயர்வால் கொடுக்குறாங்க. எப்படி நெட்வொர்க்ல சிஸ்கோ ரவுட்டர் சுவிட்சஸ்க்கு சிஸ்கோ இருக்காங்களோ ஃபயர்வாலுக்கு பேலால்டோ இருக்கும். பட் பேலால்டோ மட்டும் கிடையாது. Fortinet இருக்காங்க,
செக் பாயிண்ட் இருக்கு, சிஸ்கோ இருக்குல்ல, சிஸ்கோவும் அவங்க கிட்ட ஃபயர்வால் இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் ஏஎஸ்ஏ ஃபயர்வால் நான் சொல்றேன். தென் அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? ஜுனிப்பர் இருக்குல்ல, ஜுனிப்பர்ல ஃபயர்வால் இருக்கு. எஸ்ஆர்எக்ஸ், அரிஸ்டா இருக்கு. ஜுனிப்பர், அருபா எல்லாம் ஹெச்பி கீழே வந்துடும். எல்லாம் இப்போ ஹெச்பி சென்ட்ரலைஸ்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஹெச்பி ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிப்பாங்க. ஏற்கனவே பிடிச்சாச்சு. நெட்வொர்க்ல ஹெச்பி ஒரு பெரிய மார்க்கெட் பிடிச்சிருவாங்க. ஏன்னா அருபாவும் அவங்க கையில தான் இருக்கு, ஜுனிப்பரும் அவங்க கையில தான் இருக்கு, அவங்க ஹெச்பி டிவைஸும் அவங்க கையில தான் இருக்கு. ஓகே, அப்போ ஹெச்பி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. நம்ம அப்புறமா அதை பத்தி பேசலாம் டைம். அப்போ மார்க்கெட்ல இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா சோனிக் வால் இருக்கு. சோனிக் வால்னு பேர் கேள்விப்படுவீங்க அங்கங்க. சோஃபாஸ்னு பேர் கேள்விப்படுவீங்க. சோனிக் வால், சோஃபாஸ்ல சின்ன ஃபயர் வால், ஆனால் சூப்பர் ஃபயர் வால் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. ப்ரைஸ் கம்மி, ஒரு நல்ல ஃபயர் வால். பட் இப்போ நான் அந்த ஃபயர் வாலோட பேரெல்லாம் இங்கே பேச விரும்பல. நாங்கள் டாப்ல யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பேசுவோம். டாப் லிஸ்ட்ல சோஃபாஸ் டாப் லிஸ்ட் கிடையாதா? கிடையாது. சோனிக் வால் டாப் லிஸ்ட் கிடையாதா? கிடையாது. எப்போ ஒரு ட்ரேடிங் இன்ஸ்டியூட்ல சோஃபாஸ் எடுக்கிறாங்களோ அப்போதான் அது டாப். ஏன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எடுக்கிறோம்னா பசங்க வந்து கேட்கணும், சார் எனக்கு சோஃபாஸ் சொல்லித்தாங்க, சோஃபாஸ் தான் எனக்கு வேணும்னு 10 பேர் வந்து கேட்கணும். எப்போ அந்த 10 பேர் கேட்பாங்கன்னா சோஃபாஸுக்கு வெளியே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போதான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேட்பாங்க, அப்போதான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணும். அதனால சோஃபாஸோ சோனிக் வால்வுக்குலாம் எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் ட்ரைனிங் தருவாங்க. அதுவும் ரேர் அதெல்லாம். அப்போ டிமாண்ட் ஃபயர் வால்ஸ் மட்டும் தான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல இருக்குமே. அப்போ லாஜிக் என்னன்னா, ஃபோர்டிநெட்ன்றது கம்பெனி, அவங்க கொடுக்குற ஃபயர்வாலுக்கு பேர் ஃபோர்டிகேட். ஃபோர்டிகேட்டுக்கும் ஃபோர்டிநெட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இது பேலால்டோ ஃபயர்வால் கோர்ஸ்னு சொல்லிட்டு பேலால்டோ மட்டும் டிபெண்ட் பண்ணி படிக்கக்கூடாது, எல்லாத்தையும் கற்றுக்கணும். காமன் குளோபல் நாலேஜ். ஃபோர்டிநெட் கம்பெனி, அவங்க கொடுக்குறது ஃபோர்டிகேட். ஃபோர்டிநெட்ல ஃபயர்வால் மட்டும் தரல, அவங்க கிட்ட ஸ்விட்சஸ் கூட இருக்கு. ஃபோர்டி ஸ்விட்ச், அவங்க ஏபி வச்சிருக்காங்க, 40 ஏபி. பேலால்டோ தான், பேலால்டோக்கு வேற பேர்லாம் கிடையாது. ஆனால் சிஸ்கோக்கு சிஸ்கோ ஃபயர்வால்னு சொல்லக்கூடாது. சிஸ்கோவோட ஃபயர்வால் பேர் என்னன்னா ஏஎஸ்ஏ. ரீசெண்டாக இதை பற்றி தான் ஒர்க் ஷாப் நம்ம இன்ஸ்டியூட்ல முடிஞ்சது. அதோட ரெக்கார்டிங் வீடியோஸ் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. உங்களுக்கு ஏஎஸ்ஏ ஃபயர்வால் பற்றி இன்னும் நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒர்க் ஷாப் வீடியோஸ் எடுத்து பாருங்க, நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கும். அடாப்டிவ் செக்யூரிட்டி அப்ளையன்ஸ், சிஸ்கோ கிட்ட இன்னொரு ஃபயர்வாலும் இருக்கு, ஃபயர் பவர். என்ஜிஎஃப்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரத், என்ஜிஎஃப்டபிள்யூனா? த்ரிஷா, என்ஜிஎஃப்டபிள்யூனா? த்ரிஷா நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இருங்க. வாட் ஹேப்பன் த்ரிஷா? த்ரிஷா இருக்கீங்களா லைன்ல? Yes, sir. வாட் இஸ் என்ஜிஎஃப்டபிள்யூ? த்ரிஷா தான். ஏன்னா புது ஸ்டூடெண்ட் செக் பண்ணுமே. சரி நரேஷ் சொல்லுங்க, ஆசைப்படுறீங்க நரேஷ். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால். ஓகே சரி. அப்போ என்ஜிஎஃப்டபிள்யூன்றது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபயர்வால். ஃபயர்வால் இல்லை, ஃபயர்வாலோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்படின்னா எல்லா லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸும் இங்கே தான் இருக்கும். அது என்ன லேட்டஸ்ட் ஃபீச்சர்னு கேட்டுறாதீங்க. அதுக்கு தான் இந்த ஃபயர்வாலுக்கு கோர்ஸ் ஃபீஸ் வச்சிருக்க 8,000 பே பண்ண அப்புறமா அதை பற்றி பேசிடலாம், சரியா? பிகாஸ் கரண்ட்லி we are giving ஃப்ரீ செஷன், ரைட்? இப்போயே அதை பற்றி சொல்லிட்டேன்னா எப்படி ஃபீஸ் கட்டுவீங்க? சரி, அப்போ என்ஜிஎஃப்டபிள்யூன்ற வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபயர்வால்ஸ், இருக்கிற லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ், ஏகப்பட்ட சைபர் அட்டாக்ஸோட அவேர்னஸ் எல்லாம் என்ஜிஎஃப்டபிள்யூ இருக்கும். ஏஎஸ்ஏ இஸ் நாட் என்ஜிஎஃப்டபிள்யூ. ஏஎஸ்ஏ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் கிடையாது. அதனால தான் சிஸ்கோ என்ன பண்ணாங்கன்னா ஃபயர் பவர்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க, எஃப்டிடி. ஓகேவா? சிஸ்கோ ஃபயர் பவர், ஃபயர் த்ரெட் ப்ரிவென்ஷன் சொல்லக்கூடாது. அப்போ ஃபயர் பவர் லான்ச் பண்ணி, ஃபயர் பவர் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால். உங்க பேலால்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ், ஃபோர்டிநெட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், உங்களோட ஜுனிப்பர்ல நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், செக் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ், அதெல்லாம் டாப் தான். சிஸ்கோ மட்டும் ஏஎஸ்ஏ கண்டுபிடிச்சாங்க,
அதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா தான் சிஸ்கோ என்ன பண்ணாங்கன்னா ஃபயர் பவர் கண்டுபிடிச்சாங்க. சிஸ்கோ சொல்லப்போனால் நெட்வொர்க்கில் டாப்பாக வர முடிஞ்ச சிஸ்கோனால ஃபயர்வாலில் டாப்பாக வர முடியல. சிஸ்கோலாம் டாப் லிஸ்ட் கிடையாது ஃபயர்வால். சிஸ்கோட ஃபயர் பவர் நிறைய இடத்துல இருக்கும், நீங்கள் போய் பார்ப்பீங்க. மேபி உங்களுக்கு ஜாப்ல கிடச்சிச்சுன்னா அசோக் லைலாண்டு அங்கெல்லாம் சிஸ்கோட ஃபயர் பவர் 150 ஃபயர் பவர் இருக்கு. அசோக் லைலாண்டா இது தெரியல, நான் பேர் மட்டும் மறந்துட்டேன். மேபி அசோக் லைலாண்ட் தான் நினைச்சேன். ஒரு 150 சிஸ்கோ எஃப்டிடி இருக்கு. அது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டிருந்தாங்க கிட்ட. அப்போது இருக்கு ஃபயர் பவர், பட் ஏகப்பட்ட இஷ்யூஸ், ஏகப்பட்ட பக்ஸு. அதை சரி பண்ணுறதுக்கு சிஸ்கோ கிட்டேயே சரியான சப்போர்ட்லாம் கிடையாது. அப்போது ஃபயர்வாலை பொறுத்தவரை சிஸ்கோ வந்து அந்த மார்க்கெட்டை ஒன்றும் பிடிக்கல. ஓகேவா, சரி. பட் சிஸ்கோ நீங்கள் குறை எடுப்பட முடியாது. சிஸ்கோ ஃபயர்வாலில் மார்க்கெட்டை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. சிஸ்கோ இன்னும் ஃபயர்வாலில் கான்சென்ட்ரேட் பண்ணலைன்றது தான் இதுதான் உண்மையே. சிஸ்கோ இன்னும் ஃபயர்வாலில் கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்போ என்ன சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிட்ட இல்லாத டிவைஸே கிடையாது. சிஸ்கோ கிட்ட ஐஸ் இருக்கு. ஐஸ்னா ஐஸ் இல்லை, ஓகேவா. சிஸ்கோ கிட்ட சிஸ்கோ அம்ப்ரெல்லா இருக்கு, சிஸ்கோ டிஎன்ஏ சென்டர் இருக்கு, ஓகேவா. அவங்களோட லைன் பார்த்தே வேற, அவங்களோட பார்த்தே வேற. அவங்க போகிற பாத்தெலாம் வந்து அடுத்த 10 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணணுன்றத இப்போ அவங்க ஆர்என்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் தெளிவாக இருக்கும். அதனால நானே நினச்சிருந்தேன் சிஸ்கோ வந்து ஃபயர்வால் டவுன். ஃபயர்வாலில் இன்னும் அவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ணலை. ஏஎஸ்ஏ சிஸ்கோ கண்டுபிடிச்சதே கிடையாது, கம்யூனிட்டி அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டாங்க, ஓகேவா. சிஸ்கோ இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஓனாக கண்டுபிடிக்காம சரத்து இன்கேஸ் இப்போ ஒரு நல்ல டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்கன்னா சரத்தோட கம்பெனியை வாங்கிடுவாங்க. எஸ்டி வேனுன்னு ஒரு டெக்னாலஜி, எஸ்டி வேன் எஸ், ஓகேவா. படிப்பீங்க ஃபயர்வால் கிட்ட வந்துட்டீங்கன்னா அப்படி எப்படி நீங்கள் எஸ்டி வேன் கிட்ட போய் தான் தீரணும். அப்போது எஸ்டி வேன்ன்றது ஒரு டெக்னாலஜி ஒரு கம்பெனி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்கோ பர்ச்சேஸ் பண்ணி இப்போ அந்த டெக்னாலஜி சிஸ்கோ கண்ட்ரோல் இருக்கு. அப்படி தான் நிறைய சிஸ்கோஸ் வந்து வாங்குறாங்க. இப்போது பேலால்டோவில் ஃபயர்வாலில் டாப்பாக இருக்க வெண்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா பேலால்டோ தான். இதுவே ஃபோர்டிகேட் கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபோர்டிகேட். இப்போ எது உண்மை, ஃபோர்டிகேட் டாப்பா பேலால்டோ டாப்பானா? ஃபோர்டிகேட்டுக்கு காசு கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு பேலால்டோ தான் டாப்னு சொன்னால் அவர் கோச்சிப்பார், ஜாயின் பண்ண மாட்டார் ஃபர்ஸ்ட் இஷ்யூ, சரியா. அப்போது ஃபோர்டிகேட் இன்டர்நேஷனல் கிளாஸில் ஃபோர்டிகேட் டாப்பா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் நார்மலாக. இப்போ பேலால்டோ கிளாஸில் வந்து நான் என்ன சொல்லிட போகிறேன், பேலால்டோ தான் ஒன் ஆஃப் தி டாப் ஃபயர்வால். இதுதான் உண்மை. இது நம்புறதும் நம்பாததும் உங்கள் கையில் இருக்கு. குளோபலி பேலால்டோ தான் டாப். அது நம்பணுமானா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து படிங்க. எத்தனை பேர் பேலால்டோ கேட்டிருக்காங்க, எத்தனை கம்பெனிஸ் பேலால்டோ இன்ஜினியருக்காக வெயிட் பண்ணுங்க. பேலால்டோ தான் டாப். ஃபோர்டினேட் நல்ல டாப். பேலால்டோ டஃப் கொடுக்குற அளவுக்கு ஃபோர்டினேட் டாப். ஏன் ஃபோர்டினேட் இன்னும் மார்க்கெட்டில் டாப்பில் இருக்குதான், செக்யூரிட்டி வைஸ் பேலால்டோ தான். அதை நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு டேட் படி எப்போவுமே கிடையாது. 2018 இதே டைலாக்கை நான் பேரை மாற்றி கிளாஸ் எடுத்தேன். செக் பாயிண்ட் தான் டாப்பில் இருக்கும். 2017-18 பேலால்டோன்னு ஒரு வார்த்தையே கிடையாது ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில், செக் பாயிண்ட் மட்டும்தான். அப்புறமா பேலால்டோ டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, ஓகேவா. செக் பாயிண்ட் ரொம்ப காஸ்ட்லி, இஸ்ரேல் அது, ஓகே, ரொம்ப காஸ்ட்லி. செக்யூரிட்டி நல்லா தான் இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த டேட்டு படி Jan 20 படி நான் என்ன சொல்கிறேன்னா குளோபலி டாப் பேலால்டோ தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் மார்க்கெட்டில் நிறைய ஃபேமஸ் ஆனது ஃபோர்டினேட். ஏன் மார்க்கெட்டில் ஃபோர்டினேட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. என்ன ரீசன்னா யூசர் ஃப்ரெண்ட். நீங்கள் ஃபயர்வாலை உங்கள் கம்பெனியில் போட்டு எல்லாமே பண்ணணும், நல்லாவே பண்ணணும், ஈஸியாக பண்ணணும்னா ஃபோர்டினேட் தான். செக்யூரிட்டி வைஸ் பேலால்டோ இருக்கும், அதுக்காக ஃபோர்டினேட் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது சார். அதுக்காக ஃபோர்டினேட் தான் கம்மிட்டிங்களே, அதை நான் போட மாட்டேனே அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு லெவல் இருக்கும்ல, நான் லெவல் 1 இருக்கேன்னா என் ஃப்ரெண்டு லெவல் 2 இருக்க போறாரு, நான் ஒரு மடங்கு அதிகமாக இருக்கேன், அவ்வளோதான். அதுக்காக நான் லெவல் 1னா டாப்பு கிடையாது. 2 கொஸ்டினுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா ஆன்சர் தெரியும், நான் லெவல் 1. 10 கொஸ்டினில் உங்களுக்கு 8க்கு தெரியும், எனக்கு 10க்கு தெரியும், அதனால நான் லெவல் 1, நீங்கள் லெவல் 2. அப்போது ஃபோர்டினேட்ன்றது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபயர்வால், அதுவும் இந்தியா மார்க்கெட்டில். ஏன் ரொம்ப பெஸ்ட் ஆச்சுன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி
நீங்களா கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு நீங்களா அவுட்புட் பார்த்துட்டு போயினே இருந்தலாம். பேலோ ஆல்டோ அப்படி கிடையாது. கான்ஃபிகரேஷன் செம்ம ஹெவியாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த பாக்ஸில் இன்கேஸ் லைசன்ஸ் எக்ஸ்பிரை ஆனாலும் லைசன்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும். 1 year லைசன்ஸ், 3 year லைசன்ஸ்னு இருக்கு. லைசன்ஸே போனாலும் 75% எல்லாமே ஒர்க் ஆகும். சைபர் அட்டாக்லாம் ஒர்க் ஆகாது, பிடிச்சிருவாங்க. சைபர் அட்டாக் கொடுக்க மாட்டாங்க. மீதி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால். அந்த 75% நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கலாம். எதுலனா Fortinet. ஓகேவா? பேலட் அப்படி கிடையாது. உங்கள் 1 year லைசன்ஸ் முடிஞ்ச உடனே பாதி ஒர்க் ஆகாது. செக் பாயிண்ட் சுத்தம் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, Fortinet வாங்கி இன்கேஸ் லைசன்ஸுக்கு உங்களால் செகண்ட் இயர்லேருந்து பே பண்ண முடியலன்னா அதில் இருக்க 75% ஆஃப் ரிசோர்ஸை லைஃப் டைம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். சைபர் அட்டாக் கிடையாது. சைபர் அட்டாக்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம். அட்டாக்லாம் நடக்கும். சரியா? அதனால நீங்கள் நிறைய இடத்துல Fortinet பார்ப்பீங்க. இப்போதைக்கு பேலோ நம்ம கோர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேலோ ஆல்டோ நோக்கி தான் போகும். சரி, இப்போ வெண்டாரில் டவுட் இருந்தால் கேளுங்க. வெண்டாரில் எதனா டவுட் இருக்கு, இந்த பேர்னா என்ன அப்படின்னாலும் கேட்கலாம். ஸோ ஜுனிப்பர் ஃபயர்வால் எப்படி சார் இருக்கும்? அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த கிளாஸில், எப்படி டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னு. இல்லை, ஜுனிப்பர் பட் பற்றி எல்லா விதமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ்லாம் சேம் தானே? ஃபயர்வால் எந்த ஃபயர்வால் எடுத்தாலும் கான்செப்ட்ஸ்லாம் சேம் தானே? எஸ், எல்லாத்துலேயுமே கான்செப்ட் சேமாக தான் இருக்கும். கான்ஃபிகரேஷன் டோட்டலாக மாற்றிடுவாங்க. ஏன்னா காப்பிரைட்ஸ் பேலோ ஆல்டோல யூஸ் பண்ணுற கமாண்ட் Fortinet யூஸ் பண்ணாங்கன்னா காப்பிரைட்ஸ் அது லீகலாக இஷ்யூ வரும். ஓகே, அவங்கவுங்களோட ஓன் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். கான்செப்ட் எதுவுமே மாறாதுங்க. இப்போ நம்ம பேலோ ஆல்டோல சிஎல்ஐ மூலியமா பண்ணுவோமா இல்லை டூல் இருக்குமா? பேலோ ஆல்டோ பேலோ ஆல்டோ கிராஃபிக்கலும் இருக்கும், சிஎல்ஏ இருக்கும். ஒரு சிலது சிஎல்ஏ பண்ணுவோம், மீதியெல்லாம் கிராஃபிக்கல். ஓகே, அப்போ அதே மாதிரி மீதி வெண்டர்ஸ்க்கும் கிராஃபிக்கல் இருக்கு. சிஎல்ஏ இருக்கு, கிராஃபிக்கல். ஓகே, அதே மாதிரி ஒரே கொஸ்டின், இப்போ எட்ஜ் டிவைஸ் சொன்னீங்கல்ல, எட்ஜ் டிவைஸ் ஃபயர்வாலா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த எட்ஜ் டிவைஸ் ஃபயர்வால் மேலே என்னென்னலாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டோகால்ஸ் என்ன போடுவோம், அது தவிர வேற என்னெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக என்ன இருக்கணும்? டிஃபால்ட்டாக இதெல்லாம் இருக்கணும்னு ஒரு செட்டப் இருக்கும்ல? அப்படிலாம் எதுங்களப்பா, டிஃபால்ட்டாக எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ஃபயர்வால் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ஃபயர்வாலில் தான் நான் இன்டர்வியூ லேர்ன் பண்ண போகிறேன், அந்த ஃபயர்வாலில் தான் நான் நேட்டிங் பண்ண போகிறேன், அந்த ஃபயர்வாலில் தான் நான் ஐஎஸ்பி ஃபெயிலூர் பண்ண போகிறேன், அந்த ஃபயர்வாலில் தான் நான் பிஜிபி கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறேன், அந்த ஃபயர்வாலில் தான் நான் நிறைய பண்ண போகிறேன். அது ஃபயர்வால் கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. சரி, இன்னொன்று சார். அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எதுக்கிட்ட வந்துட்டீங்கன்னா வெண்டார் கிட்ட வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒரு புதுசாக ஒரு பேலோ ஆல்டோ பாக்ஸ் வாங்கும். புதுசாகவோ என் இன்ஸ்டியூட்டில் செகண்ட்ஸ் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு நான் இப்போ என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்னா ஒரு பேலோ ஆல்டோ பாக்ஸ் வாங்கி இந்த பாக்ஸை என் கம்பெனியோட எட்ஜ் டிவைஸாக டெப்ளாய் பண்ணி உள்ள இருக்க லேனுக்கு இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி தர வைக்கணும். இதுதான் டாஸ்க் நம்பர் 1. வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நான் டைரக்டா ஏற்கனவே இருக்கிற ஃபயர்வாலை நான் சொல்லி கொடுத்தேன்னா அது டோட்டலாக தப்பு. புது பாக்ஸ். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா சேல்ஸ் டீம் கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த சேல்ஸ் டீம்? பேலோனா பேலோட சேல்ஸ் டீம் கான்டாக்ட் பண்ணுங்க. Fortinet சேல்ஸ் டீம் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நானும் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா வேணும்னா என்கிட்டயே வாங்கிக்கலாம். சரி, அப்போது நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறீங்க. சார், என் கம்பெனிக்கு பேலோவோ Fortinet வேணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு பேலோ ஆல்டோ Fortinet ப்ரிஃபர் பண்ணப்போம். பேலோ வர போகிறீங்கன்னா பட்ஜெட் அதிகம். நல்லா புரிஞ்சுக்கணும். பேலோ சூஸ் பண்ணுறீங்களா, பட்ஜெட் அதிகம் தான். உங்களால் முடியும்னா பேலோ ஆல்டோ, இல்லைன்னா பெஸ்ட்டு போகிறது என்னது? Fortinet தான் பெஸ்ட்டு. அதை விட கீழே போக போறீங்கன்னா சோனிக்வால் சோஃபாஸ்லாம் இன்னும் பெஸ்ட் தான். என்ன கேட்டால் Fortinet. இப்போ
நீங்க என்கிட்ட ஒரு பாக்ஸ் கேட்குறீங்க. நம்ம பேலோல்ட்டை பத்தி பேசலாம். ஏன்னா நம்ம கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பேலோல்ட்டோ தான். இப்போ நீங்க பேலோல்ட்டை கேட்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்குன்னு மாடல் நம்பர் சொல்லுவேன். ஏன்னா பேலோல்ட்டில் ஒரு மாடல் கிடையாது, ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு, மாடல் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடல் நம்பர் சொல்ல போறேன். அந்த மாடல் நம்பர் நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன்றது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு மாடல் நம்பர் சொல்றேன். என்ன மாடல் நம்பர் சொல்றேன்னா 3308 ஒரு மாடல் நம்பர் இருக்கு. இந்த மாடல் நம்பர் உங்களுக்கு எடுத்துக்கோங்கன்றேன்னா நான் ஏன் 3380 சொன்னேன்? அது சேல்ஸ் டீம் மேல, ஓகேவா? பட் அதையும் ஒரு இன்ஜினியர் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்பேன். என்னன்னா நம்பர் ஆஃப் டிவைஸ் எத்தனைன்னு கேட்பேன். நம்பர் ஆஃப் டிவைஸ் எத்தனைன்னு கேட்பேன். நீங்க சொல்ல போற நம்பர் ஆஃப் டிவைஸை பொறுத்து தான் மாடல் நம்பர். உங்க கம்பெனியில் 10 கம்ப்யூட்டர் இருக்கா, 20 கம்ப்யூட்டர் இருக்கா, 50 கம்ப்யூட்டர் இருக்கா, 100 கம்ப்யூட்டர் இருக்கான்னு பொறுத்து தான் நான் என்னோட மாடல் நம்பரை சூஸ் பண்ணுவேன். சரியா? இப்போ பேச்சு வாக்குல என்ன சொல்லுவாங்கன்னா நம்பர் ஆஃப் டிவைஸை பொறுத்து மாடல் நம்பர்னுவாங்க. ஆனா அது தப்பு. அது புரியணுன்றதுக்காக நம்பர் ஆஃப் டிவைஸ்ன்றாங்க. உங்ககிட்ட கேட்கறத நம்பர் ஆஃப் டிவைஸ்ன்னு கேட்பாங்க. அவங்க நம்பர் ஆஃப் டிவைஸ்ன்னு கேட்டுட்டு நம்பர் ஆஃப் டிவைஸை வச்சு மாடல் நம்பர் சூஸ் பண்ண மாட்டாங்க. நம்பர் ஆஃப் செஷன். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு யூசர் எத்தனை டேப் ஓபன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நார்மலா? 10க்குள்ளதான் இருக்கும். 10க்கு மேல இருந்தா அவருக்கே தலைவலியா இருக்கும். நார்மலா யோசிச்சு பாருங்க. ஒரு வாட்ஸ்அப், ஒரு கூகுள், ஒரு இன்ஸ்டா, ஒரு எஃபி, அவர் கம்பெனி சைட் ஒன்று, அதுக்கப்புறமா இன்னொன்னு ஒரு 10க்குள்ளதான் இருக்க போகுது. ஏன் 20 இருக்கட்டுமே? 20 ரேர் தான் என்னை பார்த்து. 20 இருந்தா கஷ்டம் தான். 10க்குள்ள ஒரு கம்ப்யூட்டர்னா எத்தனை செஷன் இருக்கணும்? 10 செஷன். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், கரெக்டான கிடையாது. அப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு 10 செஷனு. நீங்க 10 கம்ப்யூட்டர் சொல்லியிருக்கீங்க, எத்தனை செஷனு? நான் உங்ககிட்ட எத்தனை செஷன் கேட்க மாட்டேன். நான் உங்ககிட்ட எத்தனைன்னு கேட்பேன். நம்பர் ஆஃப் டிவைஸ் எத்தனைன்னு கேட்பேன். நீங்க டிவைஸ் கவுண்ட்டை சொல்லுவீங்க, நான் அதை என்னவா மாத்திப்பேன்? நான் செஷன்ஸை கன்வெர்ட் பண்ணிப்பேன். அப்ப நம்பர் ஆஃப் செஷன் என்னன்னா பெர் செகண்டுக்கு 100 செஷன். பெர் செகண்டுக்கு 100 செஷன். அப்போ இந்த 100 செஷனுக்கு நான் படிச்சிருப்பேன். 100 செஷன் பெர் செகண்டுக்குன்னா இந்த மாடல் நம்பர் கரெக்டா இருக்கும், இல்ல இந்த மாடல் நம்பர் சூட்டபிளா இருக்காது. அவங்க கம்பெனில 500 பீசிஸ் இருக்கு, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க, இந்த அப்ளிகேஷன் இவ்வளவு லோடு, இந்த செஷன் க்ளோஸே ஆகாது, 24/7 ஜூம் யூஸ் பண்றாங்க. அப்போ நம்பர் ஆஃப் செஷன்ஸ் இவங்களுக்கு அதிகம், இந்த செஷனுக்கு இந்த மாடல் நம்பர். அப்போ ஒரு பாக்ஸோட மாடல் நம்பருக்கும் ஒரு பெரிய அர்த்தமே கொடுத்துருப்போம். இந்த மாடல் நம்பர்ல நம்பர் ஆஃப் செஷன் என்ட்ரிஸ், செஷன் டேபிள்ஸ் 30,000 செஷன் என்ட்ரிஸ் லிமிட் இருக்கும். நீங்க பாக்ஸ் வாங்க சொல்ல உங்களுக்கு தெரியலனா அவங்க கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வாங்க முடியும். 2 ஆப்ஷன். ஒன்னு அவங்களா கொடுப்பாங்க, வாங்கி எஜ்ஜி போட்டுருந்தா போட்டுக்கோங்க. நான் அப்படி படிக்கல, நான் சேல்ஸ் டீம்ல என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றத படிச்சு உட்காந்து சேல்ஸ் டீம்ல நம்பர் ஆஃப் செஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ செஷன் லிமிட், ஒரு பாக்ஸுக்கு செஷன் என்ட்ரிக்கு லிமிட் இருக்கு. அப்போ 30,000 செஷன் லிமிட் தான் இருக்கு. நீங்க இன் கேஸ் 29,800 செஷன் யூஸ் பண்றீங்கன்னா அப்பவே உங்க பாக்ஸோட CPU யூட்டிலைசேஷன் அதிகமாகும். யூஸ் பண்ணக்கூடாது. 30,000 செஷன்னா 30,000 யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க 25,000க்கே உங்களுக்கு 70% ஆஃப் CPU யூட்டிலைசேஷன் அதிகமாயிடும். அப்போ உங்க என்ட்ரி 29க்கு ஒரு 1 வீக் ரன் பண்ணீங்கன்னா உங்க பாக்ஸ் காலி. உங்க பாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி தரப்போறாங்க. உங்க பாக்ஸ் போச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணி தரப்போறாங்க, வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் யாரு? நெட்வொர்க் கட் ஆயிருமே. விளையாட்டா ஒரு பாக்ஸ் போய் இன்னொரு பாக்ஸ் மாத்துறது இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஓகேவா? அப்போ இது எல்லாமே நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கத்துக்கிட்டேன். இதெல்லாம் கோர்ஸ்ல பாதி பேர் காட்ட மாட்டாங்க, நான் காட்டுறேன்னா எடுத்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் செஷன் என்ட்ரி இவ்வளவுதானா இந்த பாக்ஸுக்கு, அவ்வளவு ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. 75% யூஸ் பண்ணணும்.
அதுக்கு மேல போனாவே என்ன சொல்லிடுவாங்கன்னா மாடல் நம்பர் மாத்திருங்க, இந்த மாடல் நம்பர் சூட்டபிள் கிடையாது. சரி, அப்போ நம்பர் ஆஃப் செஷனை பொறுத்து தான் உங்களுக்கு மாடல். ஒரு ஆனா ஒரு டவுட்ண்ணா. கண்டிப்பாப்பா சொல்லுங்க. இப்போ இது வந்து இன்டு அவுட் செஷன் சொல்றோம். லைக் அவுட் இன்னும் இது கன்சிடர் ஆகுமா இந்த ஆமாப்பா, 30,000 ரெண்டு செஷன் போத் லிமிட்? செஷன் தான்ப்பா, போத் செஷன். ஓகே. சரி, இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாக்ஸ் வாங்க சொல்ல பேண்ட்வித்தையும் பார்க்கணும், த்ரூ புட்டுன்னு வாங்க. இது போட்டு குழப்பம் சொல்ல போனா பேண்ட்வித் த்ரூ புட்டு. ஒரு பாக்ஸ் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் கணக்கு பண்ணணும். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கொடுக்குறத வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க நல்லா தான் கொடுப்பாங்க, அவங்க நல்லா தான் கொடுப்பாங்க. ஏன் இன்ஜினியர் தானே, நம்ம அதையும் தெரிஞ்சுப்போமே, ஏன் அதையும் பேசலாமே. அப்போ நான் சேல்ஸ் டீம்ல நாளைக்கு அந்த பாக்ஸோட மாடல் நம்பர் எவ்வளோ பேண்ட்வித்னு கேட்பேன், அந்த பாக்ஸோட மாடல் நம்பர் எவ்வளோ செஷன் என்ட்ரிஸ்ன்னு கேட்பேன், அந்த பாக்ஸோட த்ரூ புட் எவ்வளோன்னு கேட்பேன். ஓகேவா? அவங்க கொடுக்குறத நான் வாங்கி வைக்க மாட்டேன். நீங்கள் கொடுக்குறத வாங்கி வைக்க போறீங்களா, இல்லை அவங்கள கொஸ்டின் கேட்டு மாட்ட வைக்க போறீங்களா, நம்ம கேளுக்கு நாளாக கொஸ்டின் கேட்போம்ப்பா. ஓகேவா? அவங்க சொல்ற மாடல் நம்பர் எடுக்க மாட்டேன். இன்கேஸ் அவருக்கு நாலேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு மாடல் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாருன்னா, எல்லாருமே படிச்சவங்களா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க கிடையாதா? அப்போ என்ன யாரும் ஏமாற்றக்கூடாது. அப்போ நான் படிச்சுட்டு உட்காந்து பேண்ட்வித் த்ரூ புட். பேண்ட்வித்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் ஸ்பீட் ஆஃப் இன்டர்ஃபேஸ். உங்க ஃபயர்வால் 1000 மெகாபிட் பெர் செகண்டா, 1000 மெகாபிட் பெர் செகண்டுக்கு டேட்டா பாஸ் பண்ணும். இந்த த்ரூ புட்ன்றது கொஞ்சம் வித்தியாசம். த்ரூ புட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பாக்கெட் ஃபயர்வால்குள்ள போயிருக்குன்னா ஃபயர்வால் அதை என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு தான் வெளியே அனுப்ப போகுது. அந்த ப்ராசஸ் பண்ற டைமை கால்குலேட் பண்றது என்னது, த்ரூபுட். ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஒரு செகண்ட் இத்தனை பாக்கெட் வெளியே போகுதுன்றது பேண்ட்வித். சார் என் பாக்கெட் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு அந்த ப்ராசஸை முடித்துட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு சார், முடிச்ச அப்புறமா தான் இன்டர்ஃபேஸ் வெளியே போகுது. அப்போ அந்த ப்ராசஸை கால்குலேட் பண்றது மட்டும் தான் த்ரூபுட், ஸ்பீடு கிடையாது. த்ரூபுட்டும் ஸ்பீடும் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பாக்ஸ் மாடல் நம்பர் வாங்கினீங்கன்னா இவ்வளோ த்ரூபுட்னு வாங்க, இந்த பாக்ஸ் மாடல் நம்பர் வாங்கினீங்கன்னா இவ்வளோ பேண்ட்வித்னு வாங்க. பேண்ட்வித்ன்றது வேற, த்ரூபுட்ன்றது வேற. அப்போ இவ்வளோத்தையும் நீங்க பொறுமையா பார்த்து சேல்ஸ் டீம்ல ஒரு ஃபோர்டினேட்டோ, ஒரு சோனிக்கோ, ஒரு ஜூனிப்பர் எஸ்ஆர்எக்ஸோ, இல்லைனா வந்து செக் பாயிண்ட்டோ, இல்லைனா பேலால்டோவோ எதனா ஒரு பாக்ஸை வாங்கி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஆரம்பிச்சிடும். அதுக்காக உங்களை வாங்க சொல்லலை, இதான் ஸ்டெப். கம்பெனியில் போகணும் அப்புறமா ஒரு புது பாக்ஸ் வந்துருச்சு, அந்த பாக்ஸ் வர்றதுக்கு அது ஸ்டேட் ஃபுல்லா ஸ்டேட்லெஸ்ஸா, தென் அது மாடல் நம்பர் என்ன, எத்தனை செஷன் மெயின்டைன் பண்ண முடியும், தென் பேண்ட்வித் எவ்வளோ இருக்கு, த்ரூபுட் எவ்வளோ இருக்கு, என்ன ப்ரைஸு, இல்லை எனக்கு ப்ரைஸ் ரொம்ப கொட்டேஷன் அதிகமாக இருக்கு, என் கம்பெனியில் அவ்வளோ ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலையா, நான் 14 போகலாமா, 14 எனக்கு எவ்வளோ ஆஃபர் தருவீங்க, அதில் என்ன த்ரூபுட்டு, இதில் இருக்கிறது அதை தருவீங்களா. செக்யூரிட்டிஸ் வைஸ் ரொம்ப பார்க்க முடியாது. எனக்கு பேண்ட்வித் த்ரூபுட்லாம் இதே பேண்ட்வித் இதே த்ரூபுட்டு நம்பர் ஆஃப் செஷன்ஸ் வந்து 14 எனக்கு கம்மியாக கிடைக்குதா, 14 போயிடலாம். பேலால்டோ தான் போகணும்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது. அவங்க செக்யூரிட்டி லெவல் டாப்பாக இருக்கிறதுனால எல்லா வெண்டார்ஸும் ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறவங்க என்ன பண்ணுவாங்க, பேலோ. எல்லா கம்பெனிக்கிட்டையும் சிஸ்கோ வாங்க காசு இருக்காது, எல்லா கம்பெனிக்கிட்டையும் பேலால்டோ வாங்க காசு இருக்காது. அப்போ ஃபினான்ஷியலை பொறுத்து கூட நீங்கள் வெண்டாரை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்டார் தான்றதுலாம் கிடையாது, காசை பொறுத்து தான். சரி சார், காசு நல்லா இருக்கு, என் கம்பெனி ரெடி, யார் சார் வாங்கணும்னா பேலால்டோ. ஓகேவா? என் கம்பெனி காசுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க சார், திடீர்னு கொட்டேஷன்லாம் நீங்கள் பெருசாக கொடுத்தீங்கன்னா ஃபயரால வேணான்ருவாங்கன்னா 14. இவ்வளோ தான் வித்தியாசம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, மேபி மறந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். மாடல் நம்பர், செஷன் என்ட்ரிஸ் சொல்லியாச்சு, ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்லெஸ், ஓஎஸ் பற்றி இது சொல்லிட்டா முடிஞ்சு. ஒரு வெண்டாரும் அவங்கவுங்க ஓன் ஓஎஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எல்லா ஓஎஸும் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், பாதி ஃபயர்வால் முக்காவாசி ஃபயர்வால் லினக்ஸ் பேஸ். உள்ள இருக்க ஓஎஸ்லாம் லினக்ஸ். அதுக்காக லினக்ஸ் படிச்சிருக்குமானா தேவை, அதுக்காகலாம் லினக்ஸ் படிக்க தேவை. இப்போ நீங்க பேலால்டோ எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஓஎஸ்க்கு பேர் பேன் ஓஎஸ்ன்னு, பேன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் கற்றுக்கணும். நீங்கள் 14 எடுத்தீங்க அப்படின்னா
அவங்களோட ஓஎஸ்க்கு பேரு 4T OS. நீங்க செக் பாயிண்ட் வாங்குனீங்கன்னா அதுவும் லினக்ஸ் பேஸ்டு தான். அந்த ஓஎஸ்க்கு பேரு கயா கயா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அது கொஞ்சம் பேரே வித்தியாசமா இருக்கும். செக் பாயிண்ட்லாம் சூப்பர் ஃபயர்வால். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஜாலியா இருக்கும். எனக்கு செக் பாயிண்ட்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கும். அவுட்புட் எடுக்கிறது கஷ்டம், ஆனா எடுக்கலாம் செக் பாயிண்ட். சிஸ்கோல இருக்கிறது நார்மல், உங்களோட IOL ஃபார்மட். சிஸ்கோ ஃபயர்வால் சிஸ்கோ நார்மல் தான், ரவுட்டர் ஓஎஸ் மாதிரி தான். இதெல்லாம் அவங்கவுங்க வெண்டாரோட ஆப்ரேட்டிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு புதுசா பாக்ஸ் வாங்க போறேன். அந்த பாக்ஸ்ல ஏற்கனவே எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கும். அந்த பாக்ஸுக்கு நான் கன்சோல் லாகின் எடுத்து ஐபி சென்ட் பண்ணி கிராஃபிக்கல் எடுத்து எட்ஜ் டிவைஸா போட்டு உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட்டை வர வைக்கணும். அதை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணணும். இன்னைக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப பொறுமையா எடுத்திருக்கோம், ஸ்பீடெல்லாம் போல. ஏன்னா சொல்ல போனா கிளாஸ் ஒன்னே லேப் காட்டணும், நான் காட்டல, பரவாயில்ல. நாளைக்கும் டெமோ எடுத்துக்கணும். ஓகே, நாளைக்கும் இதை டெமோ எடுத்துங்க. எல்லாரையும் அலோவ் பண்ணுவேன் நாளைக்கு. யாருக்கிட்டையும் ஃபீஸ்லாம் நாளைக்கு கேட்க போறது இல்லை. நாளைக்கு வந்தீங்கன்னா பேலால்ட்டோ ஒரு புது பாக்ஸ் வாங்கி அந்த புது பாக்ஸ்ல கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும்னு காமிச்சிடலாம். நாளைக்கு VM, நாளைக்கு ரியல் பாக்ஸ் கிடையாது, விர்ச்சுவல் மிஷின்ல பண்ணணும். அடுத்த நாள் எங்கிட்ட ரியல் பாக்ஸ் இருக்கு, பேலால்ட்டோ. ரியல் பாக்ஸ்லயும் ஒரு இது VMல பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ரியல் பாக்ஸ்ல பண்ணிட்டு எல்லாருக்கும் டெஸ்ட். வீக் டேஸ் ரொம்ப பொறுமையா போகலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. எல்லாருக்கும் டெஸ்ட். லேப் நம்பர் 1ல திடீர்னு முக்குந்தனை கூப்பிட்டு ஸ்டேட்ஃபுல்னா என்ன, ஸ்டேட்லெஸ்னா என்னன்னு கேட்பேன். ஆன்சர் வரலன்னா அதோட வீட்டுக்கு போயிடும் முக்குந்தன். புரியுதா முக்குந்தன்? 10 to 12 கஷ்டப்படுறோம், விளையாட்டு கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டேட்ஃபுல்லா ஏதோ ஒன்று சொன்னீங்க சார் அப்படின்னா எல்லாமே வேஸ்டாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் ப்ராக்டிகல் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் வச்சு தியரியா ரெடி பண்ணி ஒரு 2 நாள் டெமோ. இன்னைக்கும் நாளைக்கும் காசு வாங்க மாட்டேன், அடுத்த நாள் காசு வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். நாளைக்கும் இதே லிங்க் தான். சொல்லுங்க தினேஷ், மியூட்ல போய். இன்னைக்கு கிளாஸோட ரெக்கார்டிங் அப்பா இன்னைக்கு உள்ள கிளாஸ் நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன், சரிங்களா? ஆமா சார், நான் பண்ணிடுறேன். ஓகே, மேபி எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும் நம்புறேன். நாளைக்கு இதே டைம் 10:05க்கு எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ப்ராக்டிக்கல் என்னன்னு நாளைக்கு நம்ம இதே லிங்க்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தி செஷன்ஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தட்ஸ் ஆல். பை பை. தேங்க்யூ ஆல்.